எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவை உட்பட நாடளாவிய சேவைகளில் உள்ள நிறைவேற்று தர பதவிகள், பதவி நிலை தர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடாத்தப்படுகின்ற மட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் திறந்த போட்டி பரீட்சைகளின் பிரதான வினாத்தாள் ஒன்றாக அமைகின்ற கிரகித்தல் தொடர்பான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே பதிவிடப்பட்டு நாங்கள் கலந்துரையாடி வருகின்ற வினாத்தாள் அதன் ஒரு பகுதி ஏற்கனவே கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. தாமதமாக இணைந்தவர்கள் அது தொடர்பில் சலனமடைய தேவையில்லை. அது தொடர்பான காணொளிகள் மீள மீள பகிரப்படும். ஒவ்வொரு செயலமர்வும் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதத்தில் இதற்கு முன்னர் நடந்த ஏனைய செயலமர்வுகளையும் உள்ளடக்கியதாக என்னுடைய கிரகிதல் பாடம் தொடர்பானவை உங்களுக்கு மீள பகிரப்படும். ஆகவே தாமதமாக இணைந்தவர்கள் அல்லது கடந்த செயலமர்வுகளில் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் அது தொடர்பில் குழப்பம் அடைய வேண்டியது இல்லை. நாங்கள் அந்த வினாத்தாளுக்குள்ள பிரவேசிப்போம். ஏற்கனவே பதிவிடப்பட்ட வினாத்தாள். இதில் தரப்பட்டிருக்கக்கூடிய வினா வடிவம் தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து 1 15 வரையிலான வினாக்களுக்கு தரப்பட்டுள்ள கூற்றுக்களுள் மிகவும் பொருத்தமான விடையை தெரிந்து அதன் இலக்கத்தை எதிரே உள்ள அடைப்புக்குள் எழுதுக என்பதாக இருக்கு. உரைப்பகுதிகளை தந்திருப்பார்கள். சில வேளைகளில் ஒவ்வொரு வினாவுக்கு ஒரு உரைப்பகுதியாகவும் தருவார்கள். ஒரு உரைப்பகுதியிலிருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வினாக்களையும் தருவார்கள். நாங்கள் ஏற்கனவே என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் இது தொடர்பில் 10 வினாக்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்றைக்கு 11வது வினாவில் இருந்து நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். அப்போ 11வது வினா, ஏற்கனவே 10 வினாக்கள் பேசப்பட்டிருக்குது. 11வது வினாவுக்குரிய உரைப்பகுதியை நானும் நீங்களும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அப்போ பொதுவாக நானே வாசித்துக் கொள்வது வளமை. உங்களை பெரிய அளவுக்கு தொல்லை கொடுக்கறது இல்லை, நான் வாசிங்க என்று கேட்கறது இல்லை. நான் வாசிக்கிற போது நீங்கள் இப்படித்தான் வாசிக்க வேணும் என்பதாக இருக்கும். இப்போ புதிதாக இணைந்து கொண்டவர்கள், மிக தாமதமாக இணைந்தவர்களுக்கு இந்த வினாத்தாள் கிடைக்க இல்லை என்று அச்சமடைய தேவையில்லை. திரும்ப குழுவில் பகிருவோம். இப்போ என்னோட சேர்ந்து இதில் பார்த்து கொள்ளுங்க. இது முடிஞ்ச பின்னால 6 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்குரிய விடைகளும் இந்த வினாத்தாளும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இப்போ ஏற்கனவே கடந்து போனதை பற்றி யோசிச்சு கொண்டிருந்து இப்போது கதைக்கிற விடயத்தை கைவிட்டுறாதே. நாம எப்போவுமே ப்ரெசண்ட்ல இருக்க மாட்டோம். ஒன்று பாஸ்ட்ல இருப்போம் அல்லது ஃபியூச்சர்ல இருப்போம். அப்படி வேண்டாம். நீங்கள் இப்போ கதைக்கிற விஷயத்திலே அவதானம் செலுத்துங்க. உங்களுக்கு இந்த செயலமர்வு முடிகிற போது உங்களுடைய கையில் இந்த வினாத்தாள் இருக்கும். பெரிய சிரமமாக இருக்காது. வினாத்தாள் இப்போ உங்கள்ட்ட இல்லை என்பது சிரமம் தருகிற ஒரு விடயமா இருக்காது. நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. தாமதமாக இன்றைக்கு மதியத்துக்கு பின்னர் அடைந்தவர்களுக்கு சில இடங்கள்ல இது கிடைத்திருக்காது. சரி, நாங்கள் இப்போ வாசிப்போம். சரிதானே? உண்மையில் மிகச்சிறந்த சட்டத்துறை சேவை, மருத்துவ சேவை, குடியியற் சேவை, பொதுப்பணி சேவை ஆகிய துறைகளை வழங்கியமைக்காக நாம் இப்பாடசாலைகளுக்கு கடமைப்பட்டுள்ளோம். இலங்கை சுதந்திரம் எய்தியதும் பயிற்சி பெற்ற இலங்கையர் நிர்வாகத்தில் அமைந்த ஆட்சி சேவை ஒன்று இயங்கியது என்பதிலிருந்து இச்சிறப்பினை நாம் இன்னும் கூடிய முறையில் உவக்கக்கூடியவராய் உள்ளோம். எனினும் ஆங்கில கல்வி முறை இலங்கைக்கு புகுத்தப்பட்டது ஒன்றாகும். எனவே இதில் பல குறைபாடுகள் எழுவது இயற்கை. பல கல்வியாளர் இறக்குமதி செய்யப்பட்ட கல்வி முறை இலங்கைக்கு போதியதாகாது என்று கூறினர். இவர்களுள் வால்டர் சென்டல், ஜே.ஜே.ஆர். பிரிட்ஜ் ஆகியோர் அடங்குவர். இது இளைஞரை மக்கள் மரபு பண்பினை ஏளனம் செய்து பதவி நாடி அலையுமாறு வைத்தது என்று வால்டர் சென்டல் கருதினர். பாடவிதானத்தை இலங்கை சிறாரின் கல்வி தேவைக்கு அமைத்தல் முக்கியம் என்று ராபர்ட் பிரிட்ஜ் அவர்கள் கூறினார். மிக புகழ்பெற்ற பிரெஞ்சு கல்வியலாளர் ஒருவர் இது பற்றி கூறிய ஒரு காரமான உரை இங்கு குறிப்பிடத்தக்கது. அவர் இலங்கையின் சிங்கள தமிழ் சிறாருக்கு ஆங்கில மொழி கற்பித்தல் இளைஞர் புத்தியை நலியச் செய்வதாகும் என்றார். பாடசாலைகள் பெரும்பாலும் நகர்களில் இருந்தன. எனவே நகர மாணவரும் கிராமத்து செல்வச் சிறாருமே
இப்பாடசாலை கல்வி முறை பயனை பெறக்கூடியவராய் இருந்தனர். இக்கல்வி ஒன்றே சமூக பொருளாதார உயர்வு. இவ்வுயர்வு பொது சேவையோ, குடியியல் சேவையோ, மருத்துவ சேவையோ, நீதித்துறை சேவையோ எச்சேவை வழி அமைந்ததாயினும் வழிவகுக்கக்கூடியதாய் இருந்தது. இதனால் ஆங்கில பாடசாலைகள் பொருளாதார முறையில் ஓர் உயர்தானத்தை அடைந்தன. ஆயின் சுயமொழி பாடசாலைகள் ஆதியில் ஒரே நோக்கினே, அதாவது மக்களை தாய்மொழி கல்வி பெறச் செய்வதையே நோக்காக கொண்டிருந்தன. ஆங்கில கல்வி செலவு மிக்கதாயிருந்தமையால் சிலரே பயனடைந்தனர். சுயமொழி பாடசாலைகள் ஒரே தன்மையான கட்டட அமைப்பை கொண்டிருந்தன. பெரும்பாலும் இவை பல மாணவரை நெருக்கி அடக்கிய பெரு மண்டபங்களாக இருந்தன. சாதாரண வகுப்பு கருவிகள் குறைந்த அளவில் இருந்தன. நூல் நிலையங்கள் அங்கு கிடையாது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள். பெரும்பாலும் இவை பல மாணவரை நெருக்கி அடக்கிய பெருமண்டபங்களாக இருந்தன. சாதாரண வகுப்பு கருவிகள் குறைந்த அளவில் இருந்தன. நூல் நிலையங்கள் அங்கு கிடையாது. விளையாட்டரங்குகள், விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் கிடையாது. எனவே கல்வி புத்தக படிப்புடனேயே அமையும். இங்கு கல்வி பெற்ற பெருந்தொகையான மாணவரின் பெற்றோர் பின்னர் அவர்களை ஆங்கில பாடசாலைகளுக்கு அனுப்பக்கூடிய பொருளாதாரம் உடையவராய் இருந்தால் அன்றி சமூகத்தில் முன்னேறுவதற்கு அம்மாணவருக்கு எவ்வித வழியும் இல்லை. சுயமொழி கல்வி கற்ற ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பயனுடைய தொழில் ஓர் ஆசிரியர் ஆதலே. சரி, திரும்ப இந்த உரைப்பகுதியை இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். உண்மையில் மிகச்சிறந்த சட்டத்துறை சேவை, மருத்துவ சேவை, குடியியல் சேவை, பொதுப்பணி சேவை ஆகிய துறைகளை வழங்கியமைக்காக நாம் இப்பாடசாலைகளுக்கு கடமைப்பட்டுள்ளோம். இலங்கை சுதந்திரம் எய்தியதும் பயிற்சி பெற்ற இலங்கையர் நிர்வாகத்தில் அமைந்த ஆட்சி சேவை ஒன்று இயங்குகிறது என்பதிலிருந்து இச்சிறப்பினை நாம் இன்னும் கூடிய முறையில் உவக்கக்கூடியவராய் உள்ளோம். எனினும் ஆங்கில கல்வி முறை இலங்கைக்குள் புகுத்தப்பட்டது ஒன்றாகும். எனவே இதில் பல குறைபாடுகள் எழுவது இயற்கை. பல கல்வியாளர் இறக்குமதி செய்யப்பட்ட கல்வி முறை இலங்கைக்கு போதியதாகாது என்று கூறினர். இவர்களுள் வால்டர் செண்டல், ஜே.ஜே.ஆர். பிரிட்ஜ் ஆகியோர் அடங்குவர். இது இளைஞரை மக்கள் மரபு பண்பினை ஏளனம் செய்து பதவி நாடி அலையுமாறு வைத்தது என்று வால்டர் செண்டல் கருதினார். பாடவிதானத்தை இலங்கை சிறாரின் கல்வி தேவைக்கு அமைத்தல் முக்கியம் என்று ரோபர்ட் பிரிட்ஜ் அவர்கள் கூறினார். மிக புகழ்பெற்ற பிரெஞ்சு கல்வியலாளர் ஒருவர் இது பற்றி கூறிய ஒரு காரமான உரை இங்கு குறிப்பிடத்தக்கது. அவர் இலங்கையின் சிங்கள தமிழ் சிறாருக்கு ஆங்கில மொழி கற்பித்தல் இளைஞர் புத்தியை நலியச் செய்வதாகும் என்றார். பாடசாலைகள் பெரும்பாலும் நகர்களில் இருந்தன. எனவே நகர மாணவரும் கிராமத்து செல்வ சிறாருமே இப்பாடசாலை கல்வி முறை பயனை பெறக்கூடியவராய் இருந்தனர். இக்கல்வி ஒன்றே சமூக பொருளாதார உயர்விற்கு, இவ்வுயர்வு பொது சேவையோ, குடியியல் சேவையோ, மருத்துவ சேவையோ, நீதித்துறை சேவையோ எச்சேவை வழி அமைந்ததாயினும் வழிவகுக்கக்கூடியதாய் இருந்தது. இதனால் ஆங்கில பாடசாலைகள் பொருளாதார முறையில் ஓர் உயர்தானத்தை அடைந்தன. ஆயின் சுயமொழி பாடசாலைகள் ஆதியில் ஒரே நோக்கினையே, அதாவது மக்களை தாய்மொழி கல்வி பெறச் செய்வதையே நோக்காக கொண்டிருந்தன. ஆங்கில கல்வி செலவு மிக்கதாயிருந்தமையால் சிலரே பயனடைந்தனர். சுயமொழி பாடசாலைகள் ஒரே தன்மையான கட்டட அமைப்பை கொண்டிருந்தன. பெரும்பாலும் இவை பல மாணவரை நெருக்கி அடக்கிய பெரு மண்டபங்களாக இருந்தன. சாதாரண வகுப்பு கருவிகள் குறைந்த அளவில் இருந்தன. நூல் நிலையங்கள் அங்கு கிடையாது. விளையாட்டரங்குகள், விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் கிடையாது. எனவே கல்வி புத்தக படிப்புடனேயே அமைவு. இங்கு கல்வி பெற்ற பெருந்தொகையான மாணவரின் பெற்றோர் பின்னர் அவர்களை ஆங்கில பாடசாலைகளுக்கு அனுப்பக்கூடிய பொருளாதாரம் உடையவராயிருந்தால் அன்றி சமூகத்தில் முன்னேறுவதற்கு அம்மாணவருக்கு எவ்வித வழியும் இல்லை. சுயமொழி கல்வி கற்ற ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பயனுடைய தொழில் ஓர் ஆசிரியர் ஆதலே.
சரி, அப்ப இங்க இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம் என்ன? எனக்கு பதில் சொல்ல போகுதா? பதில் சொல்ல போகிறார்கள் மைக்க ஒன் பண்ணினா நான் கேட்கிறார்கள் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இந்த உரைப்பகுதியின் நோக்கம் என்ன? கருணாகரன் பேசுங்க. இல்ல சார், தாய்மொழி கல்வியின் முக்கியத்துவத்தை பத்தி பேசியிருக்காரு. தாய்மொழி கல்வியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக பேசுவது. தாய்மொழி கல்வியினுடைய முக்கியத்துவம் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு இந்த உரைப்பகுதியில்? அல்ல, தாய்மொழி கல்வி முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணங்கள், தாய்மொழி கல்வியின் முக்கியத்துவம் என்று என்ன விடயங்கள் சொல்லப்படும்? தாய்மொழி கல்வியின் முக்கியத்துவம் சார், இந்த ஆங்கில மொழி கல்வி சார் ஒரு ஏட்டுக்கல்வி மாத்திரத்தை வழங்குவது, ஒரு தொழில் ரீதியான கல்வியை வழங்கல் வழங்க என்று சொல்லியிருக்கு. சரிப்பா, அப்ப வேறு விடைகள் வேறு யாராவது? ராணி மாறுதலா நீங்க வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறீங்க, மைக்குக்கு பதிலா மாறி கதைக்கிறீங்க நினைக்கிறேன். வீடியோ பண்ணிட்டு ஆடியோ கதைங்க. சார் ஆங்கில கல்வி. யார் கதைக்கிறீங்க? இந்த சாம்சங் SMA 155F உங்களோட பேரை சொல்லுங்க. இப்ப கதைத்த சகோதரன் பேரை சொல்லுங்க. தௌஃபிக் சார். இனிமே அந்த பேரை மாத்திக்கொள்ள வேணுமா? சரியா சார், இந்த ஆங்கில கல்வி முக்கியத்துவம் தாய்மொழி கல்வியுடைய பின்னடைவையும் பற்றி சொல்லப்படுது சார். தாய்மொழி கல்வியினுடைய பின்னடைவு என்பதற்கு பதிலாக இன்னொரு வார்த்தை ஒன்று போடுங்களே. நம்பகத்தன்மை. தாய்மொழி கல்வியினுடைய பின்னடைவு என்பதற்கு பதிலாக அந்த பின்னடைவு என்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை பதிலீடு செய்யுங்க. நீங்க சொன்ன பதில் பொருத்தமானது. சரி, பாப்போம். கலைரத்னம் பிள்ளை, என்ன பேர்? அவங்களோட பேரை சொல்லுங்க. சரி, முகமது பேசுங்க. இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம் என்ன? தாய்மொழி கல்வியில வீழ்ச்சியை பத்தி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஜெகதீசன். என்ன சார், ஆங்கில மொழி குறிப்பிட்ட சிலரை மட்டும் தான் சென்றடையும் சார். இல்லை, நான் கேட்டது இந்த உரைப்பகுதி எழுதியவருடைய நோக்கம் என்ன? ஆங்கில மொழி சார், ஆங்கில மொழி குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் அடைய முடியும் சார். எல்லாருக்கும் அது போய் கிடைக்காது. அந்த என்கிற விஷயத்தை சொல்றாங்க. ஹம்சியா பேசுங்க. தாய்மொழி தான், தாய்மொழி மூலம் தான் அனைவருக்கும் சென்றடையும். ஹம்சியா பேசுங்க. விருத்தி அடைந்த ஆங்கில கல்வி முறையும் விருத்தி குறைந்த சுயமொழி கல்வி முறையையும் பத்தி பேசுறாரு. ஆங்கில மொழி கல்வி முறை மற்றும் சுயமொழி கல்வி முறையினுடைய விருத்தி சார்ந்த வேறுபாடு, ஒப்பீடு சொல்லுவோமா நாங்களே? ஆம் சார், ஒப்பீடு. ஆங்கில கல்வி மற்றும் சுயமொழி கல்வி தொடர்பான ஒரு ஒப்பீடு என்பதாக இந்த பகுதியை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆங்கில கல்வியினுடைய நன்மை மற்றும் குறைபாடு ரெண்டுமே பேசப்பட்டிருக்கு. ஏன்னா ஆங்கில மொழி கல்வியினுடைய நன்மை மற்றும் குறைபாடுகள் பற்றி பேசப்பட்டிருக்குது. ஆங்கில மொழி கல்வி தொடர்பான கண்டன அபிப்பிராயங்களும் சொல்லப்பட்டிருக்குது. சுயமொழி கல்வி தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆங்கில மொழி சுயமொழி கல்வி என்பவை நிலவிய காலத்துல காணப்பட்ட கல்வி சூழ்நிலையை பேசுவது என்று சொன்னால் கூட பொருத்தமா இருக்கும். கம்சியா பேசுங்க, சொல்ல வந்த விஷயத்த. வேற யாரும்? ஜெயப்பிரியா சொல்லுங்க. சுருக்கி சொல்லலாமா சார்? இப்படி ஆங்கில கல்வியின் வருகையால் சுயமொழி கல்வி ஏற்பட்ட தாக்கங்கள்னு சுமனா கொடுக்கலாம் தானே சார்? ஆங்கில மொழி கல்வியினால சுயமொழி கல்விக்கு ஏற்பட்ட தாக்கம் சாதகமான தாக்கமாவும் இருக்கலாம், பாதகமான தாக்கமாவும் இருக்கலாம் தானே சார்? சரி, ஆனால் இதுல ஆங்கில மொழி கல்வி சுயமொழி கல்வியை பாதித்த விதம் இந்த உரைப்பகுதியில எந்த இடத்துல நீங்க அடையாளம் காண்றீங்கன்னு சொல்லுங்களே, இருக்கா பாப்போமே.
சார் இவர சொல்றாரு பாருங்க சார். இலங்கையின் சிங்கள தமிழ் சிறார்களுக்கு ஆங்கில மொழி கற்பித்தல் இளைஞர் புத்தியை நலியச் செய்வதாகும் என்றார். அப்ப அந்த ஒரு சின்ன ம். வார்த்தையில ஓ, தாய்மொழி கற்கிற பொழுதுதான் புத்தி வந்து உண்மையிலேயே மெருகூட்டப்படும். இல்ல மூன்று பேருடைய அபிப்பிராயம் இருக்கு. ஒன்று சென்ட்ரல், அடுத்தது பிரெஞ்சு, இன்னொரு பிரெஞ்சு கல்வியலாளர், அவருடைய பெயரை சொல்ல இல்லை. இது சுயமொழி கல்வியின் மீது ஏற்படுத்திய தாக்கத்தை சொல்லுதா, அல்லது இந்த கல்வி முறைமையினால சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கத்தை சொல்லுதா? ஆங்கில கல்வியால சமூகத்துக்கு ஏற்பட்ட சமூக தாக்கம் தொடர்புல தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உள்ளூர்ல இருந்த கல்வி முறைய ஆங்கில கல்வி முறை எப்படி எஃபெக்ட் பண்ணின என்ற விஷயம் இந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கா. திருப்பரக்க கேளுங்க சார் அந்த கேள்வி. ஆங்கில கல்வி முறைமை உள்ளூர் கல்வி முறைமையின் மீது எவ்வாறு தாக்கம் ஏற்படுத்தியது என்பது இங்க சொல்லப்பட்டிருக்கா? இல்ல சார் சொல்லப்பட்டிருக்கு தானே சார். எந்த பகுதியை உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பாருங்க சார், இப்ப இந்த ஆங்கில கல்வியால நல்ல வசதி படைத்தவர்களுக்கு அந்த ஆங்கில கல்வி கிடைக்குது, கிராமத்துல இருக்கிற செல்வ பிள்ளைகளுக்கும் ஆங்கில கல்வி கிடைக்குது. இது ஆங்கில கல்வியினுடைய குறைபாடு ஒன்றாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுக்கலாம். ஆங்கில கல்வி சமமான வாய்ப்பினை வழங்கவில்லை என்பது ஆங்கில கல்வியினுடைய ஒரு குறைபாடு. ஆனால் இது உள்ளூர் கல்வியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமா? நான் உங்களை சிரமப்படுத்துறதுதான் ஃபீல் பண்ணக்கூடாது. என்னன்னா நான் விளக்கத்துக்காகத்தான் கேட்கிறேன், மற்றவர்களுக்கு விளங்குறதுக்காக. இல்ல சார், பரவாயில்ல சார். உள்ளூர் கல்வியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது சார்? என்னோட பார்வையில சார், இந்த பிள்ளைகளுக்கு பாருங்க சார், அந்த ஒரு சமூகத்துல அந்த எளிமையான ஏழையான பிள்ளைகளுக்கு இந்த கல்வி கிடைக்கலங்கிறது என்னோட பார்வையில இது உண்மையிலேயே ஒரு குறைபாடு சார். இது ஆங்கில கல்வியினுடைய குறைபாடு. நான் அதை ஏற்றுக்கொள்றேன் சகோதரி, அதுல எனக்கு மறுப்பே இல்லை. ஆங்கில கல்வி முறைமை ஒன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த நோக்கோ பிலீஃப்ஸோ நீங்க சொல்லுகிற நம்பிக்கைகள் விழுமியங்கள் போன்றவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறத நான் மறுக்க இல்லை. அதாவது மேலே ஒருவர் சொல்லுகிறார், இது இவர்களை மக்கள் மரபு பண்பை ஏளனம் செய்து பதவி நாடி அலையுமாறு வைத்தது என்று சொல்லுகிறார். மற்றவர் சொல்லுகிறது அவர் பாடவிதானம் தொடர்பான அபிப்பிராயம், அவர் சமூக தாக்கத்தை சொல்லல, இந்த பாடவிதானத்தை இஞ்சத்தை தேவைக்கமே செய்யணும், பாடவிதானம் பொருத்தமில்லை என்று சொல்லுகிறார். மற்றது பிரெஞ்சு கல்வியலாளர் சொல்லுகிறார் இளைஞர் புத்தியை நலிய செய்வது. இது ஆங்கில கல்வி சமூகத்தின் மீது ஏற்படுத்துகிற தாக்கம், அதாவது சமூகத்தினுடைய நம்பிக்கைகள் விழுமியங்கள் அல்லது சமூக இயல்புகள் மீது ஏற்படுத்துகிற தாக்கமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்தது ஆங்கில கல்வி முறைமைய மக்கள் அணுகுவதில் காணப்படக்கூடிய குறைபாடுகளும் சொல்லப்பட்டிருக்குது. கிராமத்து மாணவர்கள்ல செல்வம் நிறைந்தவர்களும் நகர மாணவர்களும் தான் இதை பெறக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி அது இன்னும் ஒரு குறைபாடு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய கேள்வி, ஆங்கில கல்வி முறைமை ஏற்கனவே இருந்த சுதேச கல்வி முறைமையின் மீது எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தியது என்று இந்த உரைப்பகுதி சொல்லுதான். சார், இந்த ஆங்கில கல்வியை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டத்துறை சேவை துறையில வந்து பதவி இந்த வேலை கிடைக்குது, மற்றவங்களுக்கு வந்து ஆசிரியர் தொழில் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்றனால அது வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. பாதிப்பு ஏற்படுத்துது. சரி, நாம அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஹம்சியா கதைங்க, தௌபிக் பேசுங்க சார். ஆங்கில மொழிதான் செயற்பாடுல அந்த நேரம் இருந்திருக்குது சார், சுதேச மொழிகள். அப்ப ஆங்கில மொழிதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. சுதேச மொழியில படிக்கிறார்களுக்கு வாய்ப்பு மிக குறைவாகவே இருந்திருக்குது. அப்ப செயற்பாடு ஆங்கில மொழியில இருந்திருக்குது. இப்ப இது ஆங்கில மொழியினுடைய இந்த கல்வியினுடைய குறைபாடா, அல்லது இப்ப இதை பெரும்பாலான நாங்கள் பிரதான இலக்கு குழு எங்களுக்கு பிரின்சிபல் ஆகல, அதனாலதான் இந்த உரைப்பகுதியை நான் கூடுதலாக இந்த வினாத்தாள்ல பயன்படுத்துகிறேன். இப்ப இங்க ஆங்கில கல்வியினுடைய அறிமுகம் தொடர்பாக குறை சொல்லப்பட்டிருக்குது, அதை நாங்கள் மறக்க. இப்ப என்னுடைய கேள்வி, அது உள்ளூர் கல்வி முறையை நேரடியாக தாக்கி அளித்ததா என்பதுதான் கேள்வி. சக்தி? இல்ல சார், அது வந்து பாடசாலையில சார் உட்கட்டமைப்பு வசதிகள் சரியாக அமைக்கப்படையில, அதாலதான் அந்த பிள்ளைகளுக்கு அறிவு பூரணமாக வளர்ச்சி அடைந்து அந்த துறையை நோக்கி அவர்கள் செல்ல முடியாம இருந்தது.
ஓ, நான் கேட்கறது உங்களோட வீடு சரியா இல்லாம இருக்கிறதுக்கு நான் நல்ல வீடு கட்டினதா காரணம். சார் இப்ப சார் ஆங்கில கல்வி இல்ல டிரெக்டா ஆங்கில கட்டமைப்புல கல்வி தாக்கத்தை ஏற்படுத்தல சார். சுதேச சமூக கட்டமைப்புலாம் தாக்கத்தை மறைமுகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு சார். ஏற்படுத்தி இருக்கு. சரி, பார்ப்போம். நிறைய பேர் ஒரே நேரம் மைக்கோட இருக்கிறீங்க. ஒரு கை எல்லாருமே மைக்கை நிப்பாட்டி வச்சுக்கொள்ளுங்க. மற்ற சார் தாய்மொழி வந்துக்கிட்டு மரபு வழியாக ம் அதே கட்டிடங்கள், விளையாட்டு அரங்குகள் இல்லை, மாணவர்கள் ஆற்றில தூங்குவதற்கு அவர்களை ஒரு தலைமைத்துவ பாங்குடையவர்களாக மாற்றுவதற்குரிய எந்த வாய்ப்புகளும் தாய்மொழி கல்வியில இருக்கல. சரி, நாங்கள் கொஞ்சம் இதை பற்றி கதைப்போம். என்ன வெவ்வேறு அபிப்பிராயங்கள் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு இதை புரிந்து கொண்டீர்கள் என்று பார்க்கறது தான் என்னுடைய முதல் நோக்கமாக இருக்குது. அப்போ முதல்ல நாங்கள் பார்க்க வேண்டும், நாம் இப்பாடசாலைகளுக்கு கடமைப்பட்டுள்ளோம் என்கிற ஒரு சொற்றொடரை நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம். நாம் இப்பாடசாலைகளுக்கு கடமைப்பட்டுள்ளோம் என்று சொல்லி உரையாசிரியர் தெரிவிப்பது எந்த பாடசாலைகளை குறிப்பிடுகிறார்? ஆங்கில பாடசாலைகள். ஆங்கில பாடசாலைகள் தொடர்பாக சொல்லுது. இந்த உரைப்பகுதியை ஆரம்பிக்கிற போது ஆங்கில பாடசாலைகள் தொடர்பாக மகிழ்ச்சி அடைவதாகத்தான் உரையாசிரியருடைய கூற்று இருக்குது. ஆங்கில மொழியினை குறை சொல்வது இந்த உரையாசிரியருடைய நோக்கம் அல்ல. இதுல நாங்கள் தெளிவாக இருக்கணும். உண்மையில இந்த உரையாசிரியர் ஒரு நடுநிலைப்பாங்க பின்பற்றுகிறார். மற்றது நிகழ்ந்ததை நிகழ்ந்தவாறு கூறுதல், அந்த ஏற்றி உரைத்தல், தன்னுடைய சொந்த கருத்தினை ஏற்றி உரைத்தல், அபிப்பிராயங்களை ஏற்றி உரைத்தல் என்பது இந்த உரைப்பகுதியில இல்லை. இந்த பகுதியில முதலாவது நான் இந்த கோடு போடுகிற இடம் பாருங்க, ஆங்கில பாடசாலைகளை மெச்சுவதற்கான சில காரணங்களை சொல்லுகிறேன். அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்த போது இலங்கையர்களுடைய நிர்வாகத்தில் அமைந்த ஒரு ஆட்சி செயற்பட்டது என்பதிலிருந்து நாங்கள் இந்த பாடசாலைகளுடைய சிறப்பை அறிந்து மகிழக்கூடியவர்களாக உள்ளோம், உவக்கக்கூடியவராக இருக்கிறோம் என்று சொல்லுது. அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்த போது இலங்கையர்களால் ஒரு ஆட்சியை கொண்டு நடத்த முடிந்தது, ஒரு அரசாங்கத்தை கொண்டு நடத்த முடிந்தது என்றால் அதற்கு காரணம் ஆங்கில பாடசாலைகள் தான் என்று சொல்லுகிறேன். அதாவது அந்த காலத்துக்கு ஏற்ற திறன்களை ஆங்கில பாடசாலைகள் வழங்கி இருக்கிறது என்று சொல்லி இப்போ நீங்கள் கல்வி சீர்திருத்தம் இருக்குன்றீங்க, இல்லைன்றீங்க, 6ஆம் ஆண்டு முடிவில் இருந்தீங்க, இல்லை அடுத்த வருஷத்துக்கு நிப்பாட்டி வச்சிருக்கின்றீங்க, இப்படியா சொல்லிக்கொண்டு தானே இருக்கிறீங்க. அந்த மாதிரியாக அவர்கள் அந்த காலத்தில் சொல்றாங்க, சிறந்த சட்டத்துறை சேவை, மருத்துவ சேவை, குடியியல் சேவை என்ற சிவில் சேவை, பொதுப்பணி சேவை ஆகிய துறைகளை வழங்கியமைக்காக இந்த பாடசாலைகளுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை இன்னும் விளங்கப்படுத்தி சொல்லுகிற போது சொல்லுகிறார், இலங்கை சுதந்திரம் அடைந்த போது இலங்கையர்களுடைய, அதாவது பயிற்சி பெற்ற இலங்கையர்களுடைய நிர்வாகத்தில் அமைந்த ஆட்சி சேவை ஒன்று இயங்கியது என்பதிலிருந்து இந்த பாடசாலைகளினுடைய சிறப்பை நாங்கள் அறிந்து மகிழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பகுதியில ஆங்கில பாடசாலைகள் இந்த நாட்டில திறன்களை வழங்குவதில் அல்ல திறனான ஒரு மனிதவள கட்டமைப்பினை தோற்றுவிப்பதில் வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை பேசுகிறேன். அதன் பின்பாக ஆங்கில பாடசாலைகள் குறைபாடுகள் எழுவது இயற்கை என்றும் சொல்லுகிறார். மிக முக்கியம் பாருங்க. எனினும் ஆங்கில கல்வி முறை இலங்கைக்குள் புகுத்தப்பட்டது ஒன்றாகும். எனவே இதில் பல குறைபாடுகள் எழுவது இயற்கை என்றும் சொல்லுகிறார். அந்த குறைபாடுகளை கூட அவர் கண்டிக்கிற போது கடுமையாக கண்டிக்கையில் அவர் சொல்றார், அது வேறு இடத்துல இருந்து வந்தபடியால இந்த நாட்டுக்குள்ள வருகைகள் அது சில குறைபாடுகள் வரும், அது வாரது இயல்பு தானே என்று சொல்லுகிறார். எழுவது இயற்கை. அதுல சென்ட்ரல், பிரிட்ஜ் மற்றது இன்னொரு பிரெஞ்சு கல்வியலாளர், இந்த 3 பேருடைய கருத்துல அதுல நாங்கள் பார்த்தோம்னா பிரிட்ஜ் என்பவர் ஒன்றும் சொல்ல இல்லை, பாடவிதானத்தை நாட்டுக்கு ஏற்றபடி திருத்த வேண்டும் என்று சொன்னார். சென்ட்ரல் என்கிறவர் சொன்னார், மக்கள் மரபு பண்பினை ஏளனம் செய்து பதவி நாடி அலையும்படி வைத்தது, இளைஞர்கள் பதவியை தேடி திரிகிறவர்களாக இளைஞர்களை மாற்றிவிட்டது என்று சொல்லுகிறார். அது பிரெஞ்சு கல்வியலாளர் சொல்லுகிறார், இலங்கையில இருக்கக்கூடியவர்களுக்கு சிங்கள தமிழ் பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் படிப்பிக்கிறது அவர்களுடைய புத்தியை நலிய செய்வது என்று சொன்னேன். அப்ப இது அடுத்த 2வதாக சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னென்றால்,
இந்த ஆங்கில கல்வி முறைமை தொடர்பான அறிஞர்களுடைய கருத்துக்கள், அதாவது ஆங்கில கல்வி முறைக்கு எதிரான அறிஞர்களுடைய கருத்துக்கள். ரெண்டையும் சொல்ல இல்லை, சில பேர் குறை சொல்லி இருக்கிறவர். அவர் முதல் சொல்லிட்டார், இந்த குறைபாடு வாரது சாதாரணம், எழுவது இயற்கை என்று சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க, பாடசாலைகள் பெரும்பாலும் நகர்களில் இருந்தன. எந்த பாடசாலைகளை சொல்லுகிறாருன்னா ஆங்கில பாடசாலைகள்லாம். பாடசாலைகள் பெரும்பாலும் நகர்களில் இருந்தன. எனவே நகர மாணவரும் கிராமத்து செல்வ சிறாருமே இப்பாடசாலை கல்வி முறையை பயனை பெறக்கூடியவராக இருந்தனர். இதுல சொல்லக்கூடியது இந்த ஆங்கில கல்வியினுடைய குறைபாடு என்பதல்ல, அது ஒரு இயல்பு. இதுல சொல்லப்பட்டிருக்குது, பாடசாலைகள் நகரங்களில் இருந்தமையால எழுந்த மட்டுப்பாடு என்ன, பாடசாலைகள் நகரங்களில் இருந்ததுனால ஏற்பட்ட பாதிப்பு என்ன. நகர பிள்ளைகள் பயன்பெற்றார்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய வசதியான பிள்ளைகள் பயன்பெற்றார்கள். செல்வச்சிறார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கிராமத்து செல்வச்சிறாரும் பயன்பெற்றார்கள். இந்த கல்வி ஒன்றுதான் சமூக பொருளாதார உயர்விற்கு, நான் இந்த அடைப்புக்குறி போடுகிற இந்த பகுதியை விட்டு வாசிக்கலாம். இவ்வளவு பகுதியையும் விட்டு வாசிக்கலாம். இது அந்த கதைக்குள்ள கதை, பாக்கியராஜின் திரைக்கதை மாதிரி. இக்கல்வி ஒன்றே சமூக பொருளாதார உயர்விற்கு வழிவகுக்க கூடியதாய் இருந்தது. அந்த உயர்வை பிறகு உள்ளுக்கு விளங்கப்படுத்துகிறார். இந்த உயர்வு பொது சேவையோ, குடியியல் சேவையோ, மருத்துவ சேவையோ, நீதித்துறை சேவையோ எச்சேவை வழி அமைந்ததா ஆயினும், அது பாருங்க, அது விளக்கம். சமூக பொருளாதார உயர்வுக்கு என்று சொல்லி போட, அது இந்த உயர்வுன்றது பொது சேவையோ, குடியியல் சேவையோ, மருத்துவ சேவையோ, நீதித்துறை சேவையோ எந்த சேவை வழியில கிடைப்பதாக இருந்தாலும் சரி என்று சொல்லி இடையேக்குள்ள, அந்த சில பேர் கதை சொல்லி கதை விட்டுட்டு இடையேக்குள்ள இன்னொரு கதையை சொல்லிவிடும், அந்த மாதிரி கதைக்குள்ள கதை பாருங்க. இக்கல்வி ஒன்றே சமூக பொருளாதார உயர்விற்கு வழிவகுக்க கூடியதா இருந்தது. இதனால் ஆங்கில பாடசாலைகள் பொருளாதார முறையில் ஓர் உயர்தானத்தை அடைந்தன. இவ்வளவு பகுதியிலையும் சொல்லுகிற போது ஆங்கில பாடசாலைகளினுடைய இயல்பு சம்பந்தமா சொல்லுது. அதாவது ஆங்கில கல்வி ஒன்றுதான் சமூக பொருளாதார உயர்விற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருந்தது. அதனாலே ஆங்கில பாடசாலைகள் பொருளாதார முறையில ஒரு உயர்ந்த இடத்தினை பெற்றுக்கொண்டன. ஆனால் இந்த பாடசாலைகள் நகர்களில் இருந்ததால நகர மாணவரும் கிராமத்தில் இருக்கக்கூடிய செல்வம் மிக்க மாணவர்களும் மட்டும்தான் பயன்பெறக்கூடியதாக இருந்தது. அது அதனுடைய ஒரு மட்டுப்பாடு, பெருமதியான ஒரு விஷயம். ஆனா எல்லாருக்கும் கிடைக்க இல்லை என்கிற கவலை ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கு. இது கிடைக்க கூடாதுங்கிற அபிப்பிராயம் அவர்கிட்ட இல்லை. இலங்கை மக்களை இந்த கல்வி கெடுத்தது என்று சொல்லி அவர் ஒரு இடத்திலையும் சொல்லி, இலங்கை மக்களுக்கு ஆங்கில கல்வியினால ஒரு தீங்கு நிகழ்ந்தது அல்லது உள்ளூர் கல்வியே இல்லாமல் ஆங்கில கல்வி ஒழித்தது. ஆங்கில கல்வி சில சிறப்புகளை கொண்டிருந்தது, உள்ளூர் கல்வி சில இயலாமைகளை கொண்டிருந்தது என்கிற ஒப்பீட்டை சொல்லுகிறாரே தவிர உள்ளூர் கல்வியின் இயலாமைக்கு ஆங்கில கல்வி காரணமாக அவர் காட்டல. கீழ்ப்பகுதியில பாருங்க, ஆயின் சுயமொழி பாடசாலைகள் ஆதியில் ஒரே நோக்கினே, அதாவது மக்களை தாய்மொழி கல்வி பெறச் செய்வதையே நோக்காக கொண்டிருந்தன. அப்போ இருந்தாலும் சுயமொழி பாடசாலைகளுக்கு என்ன நோக்கம்? அவைக்கு தாய்மொழி கல்வி பெறச் செய்வதுதான் நோக்கம். மேலே என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஆங்கில பாடசாலைகள் சமூக பொருளாதார உயர்விற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருந்தது, இவை பொருளாதார பெருமானமுடையவையாக இருந்தது. ஆனால் சுயமொழி பாடசாலையை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தாய்மொழியை சொல்லிக் கொடுக்கிறது தான் நோக்கமாக இருந்தது. இப்ப ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த இப்ப நீங்கள் சொல்லுவீங்க சமகாலத்துக்கு பொருத்தமான திறன்களை வழங்குவது, இதுதானே கல்வியின் நோக்கம். என்ன, தொழிற்சந்தைக்கு தேவையான திறன்களை வழங்குவது கல்வியினுடைய பிரதான பண்பா இருக்கணும். அப்ப இங்க அவர் சொல்லுகிறார் சமூக பொருளாதார உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடியதாக ஆங்கில கல்வி இருந்தது. இங்க சுயமொழி கல்வியை குறை சொல்வதாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
அதாவது சுயமொழி கல்வி காலத்துக்கேற்ற திறன்களை வழங்காத ஒன்றாக இருந்தது என்று சொல்லுவது போல ஒரு தோற்றம் அதுக்குள்ளே இருக்கு. ஆதியில் ஒரே நோக்கத்தை, அதாவது மக்களை தாய்மொழி கல்வி பெறச் செய்வதையே நோக்காக கொண்டிருந்தது. ஆங்கில கல்வி செலவு மிக்கதாயிருந்தமையால் ஒரு சிலரே பயனடைந்தனர். ஆங்கில கல்வியை துண்டு துண்டா சொல்லி கொண்டு வரார் மேல சொல்லிட்டு. ஆங்கில கல்வி கொஞ்சம் செலவு கூடினதா இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு தான் நன்மை கிடைச்சது. சுயமொழி பாடசாலைகள் ஒரே தன்மையான கட்டட அமைப்பை கொண்டிருந்தன. பெரும்பாலும் இவை பல மாணவரை நெருக்கி அடக்கிய பெருமண்டபங்களாக இருந்தன. சாதாரண வகுப்பு கருவிகள் குறைந்த அளவில் இருந்தன. நூல் நிலையங்கள் அங்கு கிடையாது. விளையாட்டரங்குகள், விஞ்ஞான ஆய்வு கூடங்கள் கிடையாது. எனவே கல்வி புத்தக படிப்புடனேயே அமைவுறும். அப்போ இது எல்லாம் சுயமொழி கல்வியில காணப்பட்ட மட்டுப்பாடுகளை சொல்லுவதாக இருக்கு. வகுப்பு கருவிகள், அதாவது கற்றல் உபகரணங்களோ கற்பித்தல் உபகரணங்கள் குறைவாக இருக்கு. நூல் நிலையங்கள் இல்லை, விளையாட்டரங்குகள் இல்லை, விஞ்ஞான ஆய்வு கூடங்கள் இல்லை. ஆகவே கல்வி புத்தக படிப்போடு அமைவு. இங்கு கல்வி பெற்ற பெருந்தொகையான மாணவரின் பெற்றோர் பின்னர் அவர்களை ஆங்கில பாடசாலைகளுக்கு அனுப்பக்கூடிய பொருளாதாரம் உடையவராய் இருந்தால் அன்றி சமூகத்தில் முன்னேறுவதற்கு அம்மாணவருக்கு எவ்வித வழியும் இல்லை. இவ்வளவு பகுதியையும் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு விடயம் விளங்குது பாருங்கோ. அங்க இருக்கக்கூடிய சுயமொழி பாடசாலைகளை பொறுத்தவரையில காலத்துக்கு வேண்டிய திறன்களை அல்லது வேலை வாய்ப்புக்கு வேண்டிய திறன்களை கொண்டவர்களை அவர்கள் வெளியீடு செய்ய இல்லை. ஆதியில இருந்த ஒரு நோக்கம் அவர்களுக்கு தாய்மொழியை கற்பிப்பது, அந்த நோக்கம்தான் இருந்தது. திறன்கள் வழங்கக்கூடிய கல்வி முறை, அதற்கு வேண்டிய கட்டமைப்புகள் அங்கு காணப்படும். திருப்பி கடைசியா சொல்லுகிறார், சுயமொழி கல்வி கற்ற ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பயனுடைய தொழில் ஓர் ஆசிரியர் ஆதலே. இது ஆசிரியர்களை மட்டம் தட்டுறதாக நினைச்சு கொண்டு அப்படி யோசிக்காதீங்க. நான் இருக்கிற பந்தியை தான் பேசுவோம் என்ன. அப்ப இந்த சுயமொழியில படிச்ச ஒரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே வேலை அவர் ஒரு ஆசிரியர் ஆவது தான். மேல சொல்றாங்க ஒரு வழியும் இல்லை என்று, பிறகு கீழே சொல்றாரு ஆசிரியர் ஆகலாம். அவ்வளவு. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது விடயமா என்ன சொல்லி இருக்குது, ஆங்கில கல்வி முறைமை எவ்வாறு இந்த சமூகத்துக்கு சிறந்த ஒரு வெளியீட்டினை வழங்கியது. இரண்டாவது விடயமாக சொல்லப்பட்டிருக்குது, ஆங்கில கல்வி முறை தொடர்பாக கல்வியியல் சார்ந்த அறிஞர்கள் சில கண்டிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். மூன்றாவது விடயம் சொல்லப்பட்டிருக்குது, ஆங்கில கல்வி முறை பெறுமதி மிக்கதாக இருந்தாலும், ஆங்கில கல்வி முறை பெறுமதி மிக்கதாக அமைந்திருந்தாலும் அதன் கிடைப்பினவு சார்ந்து காணப்பட்ட மட்டுப்பாட்டை பேசுகிறேன். கால பொருத்தமுடையது, பொருளாதார பயனுடையது, அவ்வாறான சிறப்பை கொண்டிருந்தாலும் அதனை நீங்க சாதாரணமா சொல்லுவீங்க அக்சசபிலிட்டி என்று சொல்லி, அதை அணுகுவதற்கான வாய்ப்பு, செலவு சார்ந்த அதனுடைய மட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. அது சிறந்தது, ஆனால் அது எல்லோருக்கும் கிடைக்கவில்லை, கிடைப்பதில்லை, சில மட்டுப்பாடு இருந்திருக்கு. சுயமொழி கல்வி கிடைப்பதில் மட்டுப்பாடு இருக்கவில்லை, ஆனால் கிடைப்பதனால அவர்களுக்கு பயன் விளையவில்லை. ஆங்கில மொழி கல்வி மிகுந்த பயனுடையதாக இருந்தது, கிடைப்பதில் மட்டுப்பாடு காணப்படுது. சுயமொழி கல்வி பயன் குறைந்ததாக இருந்தது, ஆனால் கிடைப்பதில் மட்டுப்பாடு இருக்கவில்லை. ஆகவே இந்த உரையாசிரியருடைய நோக்கம் வருகிற போது ஆங்கில மொழி சுயமொழி கல்வி தொடர்பான ஒப்பீடு, ஆங்கில மொழி கல்வி சுயமொழி கல்வி தொடர்பான ஒப்பீடு அவருடைய இலக்காக இருக்கிறது அல்ல நோக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் தவறாக இருக்காது. சரிதானே? ஆங்கில மொழி கல்வி முறை சுயமொழி கல்வி முறை சார்ந்த ஒப்பீட்டினை வழங்குவது ஒரு ஆசிரியருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. இங்க கீழே இருக்கிற கேள்விக்கும் நாங்கள் கதைக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. நாம இந்த பகுதியை கொஞ்சம் பகுப்பாய்வு செய்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கேள்வி 5 கேள்வி இருக்குது கீழே, அதுக்கு இவ்வளவு தூரம் எனக்கு தேவை. சரிதானே? இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், நீங்க வாசிக்கிற நேரங்கள்ல எந்த பரீட்சையாக இருந்தாலும் சரி, சரிதானே, இந்த கிரகித்தல் சார்ந்த விடயத்துல நாங்கள் இந்த பாடத்துக்கு மட்டுமில்லை, நான் அடிக்கடி சொல்லுகிறேன், அதிபர் சேவையை பொறுத்தவரையில
உங்களுடைய விடய ஆய்வு, பாடசாலை நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு இதே மாதிரி அழகா வாசிக்க வேணும். வாசிச்சு அதனுடைய நோக்கத்தை கண்டுபிடிக்க வேணும். இங்கேயும் அப்படித்தான். இது மட்டுமில்லை, பாடசாலையில பிள்ளைகளுடைய பாடப்புத்தகத்தை அவர்களுக்கு வாசிப்பதற்கு கூட இந்த திறனை நாங்கள் அவர்களுக்கு வழங்கவும். அவர்கள்ட்ட இந்த திறனை அள்ளி வழங்கி பாருங்க. வாசிக்கிற போது இந்த திறனை அவர்களுக்கு அள்ளி வழங்கிட்டு பாருங்க, அவர்கள் எவ்வளவு தூரம் அந்த பாடத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள். அவ்வாறு வாசிக்க வேணும். அதுல இருக்கக்கூடிய அடிப்படையான விடயங்கள் என்ன, முதலாவது பந்தியில என்ன சொல்லப்பட்டிருக்கு, இங்க நாங்க பந்தியாக உடைக்காவிட்டாலும் துண்டுகளாக உடைச்சு, முதல் துண்டுல என்ன சொல்லியிருக்கு, இரண்டாவது துண்டுல என்ன சொல்லியிருக்கு, மூன்றாவது துண்டம் என்ன சொல்லு, சரியா? எந்த இடத்துலையும் பாருங்க, இப்போது பல பேர்கிட்ட ஒவ்வொரு வாத பிரதிவாதங்கள் இருந்தது. சுயமொழி கல்வியே ஆங்கில மொழி கல்வியினுடைய வருகையினால சுயமொழி கல்வி நலிவடைந்தது என்பது தொடர்பாக இங்கு பேசப்பட்டில்லை. அல்லது ஆங்கில மொழி கல்வி வேண்டாத விளைவுகளை கையளித்தது என்பது அந்த அறிஞர்களுடைய கூற்று. புத்தியை நலிய செய்யும், பதவி நாடி அலைய செய்யும் என்று சொல்லி அவர்கள் அபிப்பிராயங்களை சொல்லியிருக்கிறார்களே தவிர, பின்னர் உரையாசிரியர் சொல்லுகிற போது அந்த கூற்றை சொன்னதுக்கு பிறகு கூட சமூக பொருளாதார சிறப்பை பெற வேண்டுமாக இருந்தால் அதுக்கு ஆங்கில கல்விதான் வழி, அது ஒன்றுதான் வழியாக இருந்தது. அந்த கல்வியின் மூலமே சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று சொல்லித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ நாங்கள் எங்களோட வலிமையான கேள்விக்குள்ள போவோம். இலங்கைக்கு கிடைத்த சுதந்திரத்தை பொறுப்பேற்க பொருத்தமான நபர்களை பயிற்றுவிக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஆங்கில பாடசாலைகளுக்கு ஆகும். இந்நாட்டு சிவில் என்று இருக்கு, நீங்க அதை சிவில் என்று வாசிங்க. இந்நாட்டு சிவில் மற்றும் நிர்வாக சேவைகளின் ஆரம்பத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஆங்கில பாடசாலைகளினால் ஆற்றப்பட்ட பணி மகத்தான். சட்டத்திறனிகளையும் மருத்துவர்களையும் பயிற்றுவித்தது ஆங்கில பாடசாலைகள் மூலமாகும். ஆங்கில பாடசாலைகளுக்கு நாம் கடமைப்பட்டிருப்பது அவை பெரும் எண்ணிக்கையான சிவில் சேவை அதிகாரிகளை பயிற்றுவித்தமையால் ஆகும். திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். இலங்கைக்கு கிடைத்த சுதந்திரத்தை பொறுப்பேற்க பொருத்தமான நபர்களை பயிற்றுவிக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஆங்கில பாடசாலைகளுக்கு ஆகும். இந்நாட்டு சிவில் மற்றும் நிர்வாக சேவைகளின் ஆரம்பத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஆங்கில பாடசாலைகளினால் ஆற்றப்பட்ட பணி மகத்தானது. சட்டத்தரணிகளையும் மருத்துவர்களையும் பயிற்றுவித்தது ஆங்கில பாடசாலைகள் மூலமாகும். ஆங்கில பாடசாலைகளுக்கு நாம் கடமைப்பட்டிருப்பது அவை பெரும் எண்ணிக்கையான சிவில் சேவை அதிகாரிகளை பயிற்றுவித்தமே ஆகும். சரி, பொருத்தமான கூற்று ரிஸ்லா பேசுங்க. இரண்டாவது கூற்று பொருத்தமான. இரண்டாவது சார். இரண்டாவது. வேறு விடைகள்? சரி, இங்க ஃபாத்திமா நான்காவது சார். நான்காவது. சரி, மூன்றாவது. மூன்றாவது நான் யோசித்தேன், வாக்களிக்க இல்லையே மற்ற கூற்றுகளுக்கு என்று சொல்லி சரி பார்ப்பேன். சரி, முதலாவது மட்டும்தான் ஒருத்தரும் சொல்ல சரிதானே. சிவஞானம் நமசிவாயம் சொல்லுங்க. நான்காவது விட சார். நான்காவது விட. சரி, நான் முதலாவதுக்கு வாக்களிக்கிறீங்களோ என்று யோசித்தது. பாருங்க, இந்த ஆங்கில பாடசாலைகள் தொடர்பாக சொல்லப்படுகிற போது ஒரு விடயத்தை அவதானிக்க அந்த உரைப்பகுதியை நான் உங்களுக்கு அப்படியே காட்சிப்படுத்துகிறேன். ஆங்கில பாடசாலைகள் தொடர்பாக சொல்லியகளை உண்மையில் மிகச்சிறந்த சட்டத்துறை சேவை, மருத்துவ சேவை, குடியியல் சேவை, பொதுப்பணி சேவை ஆகிய துறைகளை வழங்கியமைக்காக இப்பாடசாலைகளுக்கு கடமைப்பட்டுள்ளோம். வழங்கியமைக்காக நாம் இப்பாடசாலைகளுக்கு கடமைப்பட்டுள்ளோம். இலங்கை சுதந்திரம் எய்தியதும் பயிற்சி பெற்ற இலங்கையர் நிர்வாகத்தில் அமைந்த ஆட்சி சேவை ஒன்று இயங்கியது என்பதிலிருந்து இச்சிறப்பினை நாம் இன்னும் கூடிய முறையில் உவக்கக்கூடியவராய் உள்ளோம். இப்போ எங்களுக்கு தெரிய வேணும், இந்த பாடசாலைகளை பொறுத்தவரையில இந்த பாடசாலைகள் வழங்கிய ஆங்கில கல்வியின் ஊடாக இந்த துறைசார் நிபுணர்கள் தோற்றம் பெற்றிருக்கிறார்கள் அல்லது அதற்கு ஒரு ஊற்றாக இது அமைந்திருக்குது என்கிறது அடிப்படையான. ஆனால் இந்த பாடசாலைகள்ல மருத்துவம் படிப்பிச்சவையா,
அல்லது சிவில் சேவைக்கு ட்ரைனிங் கொடுத்தவையா என்று கேட்டால் இல்லை. சரிதானே? இந்த பாடசாலைகளில் சிவில் சேவைக்கு ட்ரைனிங் கொடுத்தவையா அல்லது அரசாங்கத்தை நடத்துறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தவையா என்றால் அது இல்லை. ஆனால் இந்த பாடசாலைகளில் அவர்கள் கற்ற ஆங்கில கல்வியின் மூலமாகத்தான் அந்த விடயங்களுக்குள்ள அவர்கள் பிரவேசித்தார்கள் என்கிறதை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாம், மூன்றாம், நாலாம் கூற்றுக்கள்ல கூறப்பட்டிருக்கிற விடயத்தை பார்த்தால் இந்த பாடசாலைகள் ஒரு பல்கலைக்கழகங்களாக அல்லது தொழில்நுட்ப கல்லூரிகளாக செயற்பட்டது போன்ற ஒரு தோற்றம் இந்த 3 கூற்றுக்கள்லையும் இருக்கு. இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது அதை பொறுப்பேற்பதற்கு பொருத்தமான நபர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற பொறுப்பு இந்த பாடசாலைகள்கிட்ட கொடுத்திருந்தது என்று முதலாவது கூற்று சொல்லுது. இலங்கையின் சுதந்திரத்தை பொறுப்பேற்பதற்கு பொருத்தமான நபர்களை பயிற்றுவிக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஆங்கில பாடசாலைகளிடம் என்று சொல்லுது. இது கொஞ்சம் மிகைப்படக்கூட. சரிதானே? 2வது, சட்டத்தரணிகள், மருத்துவர்களை பயிற்றுவித்தது ஆங்கில பாடசாலைகள் என்றால் ஆங்கில பாடசாலைகள் சட்ட கல்லூரிகளாகவும் மருத்துவ பீடங்களாகவும் இயங்கியது என்பது போல 3வது கூற்று பொருள் தருது. அதுபோல 4வது, ஆங்கில பாடசாலைகளுக்கு நாம் கடமைப்பட்டிருப்பது அவை பெரும் எண்ணிக்கையான சிவில் சேவை அதிகாரிகளை பயிற்றுவித்தமை. சிவில் சேவை அதிகாரிகள் என்று சொல்லுகிறது இப்ப இருக்கிற SLAs. சரிதானே? முந்தி CAS என்று சொல்லுவார், சிலோன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இந்தியாவிலே IAS என்பது போல இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், IAS என்பதுதான் இங்கே SLAS என்று சொல்வார்கள், ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அது முதல் CAS என்று இருந்தது, சிலோன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அப்போ இப்ப இருக்கிற ஸ்ரீராமா ஆங்கில பாடசாலைகள் இருந்தது என்பது போல தோற்றத்தை தெரிஞ்சு. இந்த முதலாம், மூன்றாம், 4ஆம் கூற்றுக்கள் மிகைப்பட கூறிய கூற்றுக்களாக இருக்கு. ஒரு குழப்பம் தருவதாக இருந்தாலும் அதுக்குள்ள தெளிவான பொருள் விளக்கம் இருந்தால் அவற்றை நாங்கள் புறக்கணிக்கலாம். 2வது, சிவில் நிர்வாக சேவைகளுடைய ஆரம்பம் முன்னேற்றத்துக்கு ஆங்கில பாடசாலைகள் பங்களித்தன என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிற விடயம். 2வது கூற்று தெரிவு செய்தவர்கள் மிகச் சரியான பதில். அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சரியா? அடுத்த 12வது போகிறேன். ஆங்கில கல்வி முறைமை பற்றி ஐரோப்பிய கல்வியாளர்கள் வெளியிட்ட கருத்துக்களில் யாதாயினும் தடை ஒன்று காணப்படுகின்றது. வெளிநாட்டு விற்பனர்கள் ஆங்கில கல்வியை எதிர்த்ததற்கு காரணம் அது வெளியிலிருந்து கொண்டு வந்தமையால் ஆகும். வோல்டர் செண்டல் எடுத்து காட்டியது இலங்கையரின் தேவைக்கேற்ப ஆங்கில கல்வியின் பாடவிதானம் அமைக்கப்பட வேண்டும் என்பதாகும். ஆங்கில கல்வி முறை மூலம் மக்களின் சம்பிரதாயபூர்வ பயன்பாடுகளை கீழ்த்தரமாக கருத மாத்திரம் இளம் பரம்பரையினர் பயிற்றுவிக்கப்பட்டனர் என்பது வோல்டர் செண்டலின் கருத்தாகும். 4வது விடத்து. இதுல உறுதிபட சொல்லக்கூடியது பாருங்க. செண்டல் என்கிறவருடைய ஃப்ரிட்ஜ் என்கிறவர் என்ன சொல்லுவார்? செண்டல் சொல்லுகிறார், இளைஞர் மக்கள் மரபு பண்பினை ஏளனம் செய்து பதவி நாடி அலையுமாறு வைத்தது. இதுதான் செண்டலுடைய கருத்து. இலங்கை சிறாரின் தேவைக்கமைய அமைத்தல் முக்கியம் என்பது ஃப்ரிட்ஜினுடைய கருத்து. பாடவிதானத்தை இலங்கை சிறாரின் தேவைக்கமைய அமைத்தல் முக்கியம் என்பது பிரிட்ஜ் என்பவருடைய கருத்தாக இருந்தது. சரி, அவர்கள் சொல்லியிருக்கிற கூட்ட பார்ப்போம். ஆங்கில கல்வி முறைமை பற்றி ஐரோப்பிய கல்வியாளர்கள் வெளியிட்ட கருத்துக்களில் யாதாயினும் தடை ஒன்று காணப்படுகின்றது. இது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டுத்தான். ஆங்கில கல்வி முறைமை பற்றி கல்வியாளர்கள் வெளியிட்ட கருத்துக்கள்ல ஏதாவது ஒரு தடை இருக்குது என்பதை ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம். வெளிநாட்டு விற்பனர்கள் ஆங்கில கல்வியை எதிர்த்ததற்கு காரணம் அது வெளியிலிருந்து கொண்டு வந்தமையால் ஆகும். வெளியில இருந்து கொண்டு வந்தது என்கிறத ஒரு மூலமாக வைத்துக்கொண்டு ஒருத்தர் சொல்லுகிறார் வெளியில இருந்து கொண்டு வந்தாலும் பரவாயில்லை, அதை புதுப்பிச்சு இலங்கை மக்களுக்கு ஏற்ற விதமா செய்ய வேண்டும் என்று மற்ற 2 பேரும் சொல்லுகினம் புத்தியின் அடிப்படையை செய்யும் பதவி நாடி அலைய வைக்கும் என்று சொல்லுகிற மாதிரி இருக்குது. மறுக்கக்கூடிய கூட்டல்ல வோல்டர் செண்டல் எடுத்து காட்டியது இலங்கையரின் தேவைக்கேற்ப ஆங்கில கல்வியின் பாடவிதானம் அமைக்கப்பட வேண்டும் என்பதாகும். இது செண்டலினுடைய கருத்தில் என்ன?
சாரி, நாலாவது. இது சென்றலுடைய ஆங்கில முறை மூலம் மக்களின் சம்பிரதாயபூர்வ பயன்பாடுகளை கீழ்த்தரமாக கருத மாத்திரம் இளம் பரம்பரையினர் பயிற்றுவிக்கப்பட்டனர் என்பது வோல்டர் கருத்தா? மாத்திரம் வந்தனால இந்த வராது. சாரி, மாத்திரம் அப்படின்னு வந்திருக்கனால இந்த வராது. நீங்கள் கொஞ்சம் மைக்கில இருந்து தூரமா கதைங்க. நீங்க பேசுறது ரொம்ப அதிர்ச்சி தருகிறதா இருக்கு, எங்களுக்கு விளங்க இல்லை. மோகன், கொஞ்சம் தள்ளி இருந்து கதைங்க. ரிஸ்லா பேசுங்க. சார் 4வது ஆன்சர்ல அந்த மாத்திரம் அப்படின்ற ஒரு வேர்ட் இல்லாம இருந்திருந்தா அதை நான் எடுத்து கேளும். இங்க இருக்கக்கூடியது ஆங்கில கல்வி முறையின் மூலமாக வழங்கப்பட்ட ஒரே விடயம் சம்பிரதாயபூர்வ பயன்பாடுகளை கீழ்த்தரமாக கருத இளம் பரம்பரையினர் பயிற்றுவிக்கப்பட்டனர் என்பது சென்றலின் கருத்தாகும். இது கொஞ்சம் தெரிவுபடுத்தப்பட்ட கருத்து சகோதரர், சரிதானே? இது கொஞ்சம் தெரிவுபடுத்தப்பட்ட கருத்து. அவர் அப்படி சொல்ல இல்லை. மக்கள் மரபு பண்பை ஏளனம் செய்து பதவி நாடி அலையும்படி வைத்தது. இந்த ஆங்கில கல்வி வெறுமனே சம்பிரதாயபூர்வ பயன்பாடுகளை கீழ்த்தரமாக கருதுவதற்கு மாத்திரம் இளம் பரம்பரையினர் பயிற்றுவிக்கப்பட்டனர், வேறு ஒன்றும் அவைக்கு படிப்பிக்கிறேன் அவர் சொல்லை. ஆகவே 4வது கூற்று பொருத்தமானது அல்ல. 3வது கூற்றும் பொருத்தமானது அல்ல. அது சென்றல் சொன்னதே இல்லை, சரிதானே? சென்றல் சொன்னதே இல்லை. 2வது, வெளிநாட்டு விற்பனர்கள் ஆங்கில கல்வியை எதிர்த்ததற்கு காரணம் அது வெளியில் இருந்து கொண்டு வந்தமையால் ஆகும். வெளியில் இருந்து கொண்டு வந்தது என்பது மட்டும் இல்லை, வெளியில இருந்து கொண்டு வந்தாலும் பரவாயில்லை என்று ஒருத்தர் சொல்லி இருக்கிறேன். எனக்கு வெளியில இருந்து கொண்டு வந்தா பரவாயில்லை, ஆனால் இலங்கை சிறாருக்கு ஏற்ற விதமாக பாட விதானத்தை மாத்தினா சரி என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே வெளியில இருந்து கொண்டு வந்தது மட்டும் எதிர்த்ததற்கு காரணம் அல்ல என்பதனால நாங்கள் 2வதையும் மறக்கிறோம், சரிதானே? சொல்லி இருக்கிறார் பாருங்க, பாடவிதானத்தை இலங்கை சிறாரின் தேவைக்கு அமைத்தல் முக்கியம். ஆகவே வெளியில இருந்து கொண்டு வந்ததை அவர் எதிர்க்கையில கொண்டு வந்ததை கொஞ்சம் திருத்துங்கன்னு தான் சொல்லி இருக்கிறார். ஆகவே வெளியிலிருந்து கொண்டு வந்தமையால் எதிர்த்தார்கள் என்கிற கூற்றும் தவறானது. ஆகவே 1வது கூற்று ஆங்கில கல்வி முறை பற்றி ஐரோப்பிய கல்வியலாளர்கள் வெளியிட்ட கருத்துக்களில் ஏதாவது ஒரு தடை இருந்திருக்குது. ஏதாவது தடை என்றால் ஏதாவது ஒரு குறைபாடு கொண்டு சொல்லப்பட்டிருக்கு என்கிற 1வது கூற்று பொருத்தமானது. ஆனால் மிக கவர்ச்சியாக எல்லோரையும் இழுக்கக்கூடியது 4வது கூற்று. 4வது கூற்று ஐரோப்பியர் என்று சொல்வது ஐரோப்பியர் ஐரோப்பியர்னா அந்த பந்தியில ஐரோப்பியர்கள் இல்லையே சார். ஒரே நேரம் 4 பேர் கதைச்சா எதுவுமே விளங்கையில கோயில்ல சங்கூதின மாதிரி இருக்கு. ஒன் பண்ணுங்க, நான் கேட்கிறாள் சொல்லுங்க. ஃபாத்திமா, ரிஃப்னா பேசுங்க. சார், அந்த 12வது கேள்வியில 1வது ஆன்சர்ல எக்ஸ்ட்ராவா அந்த ஐரோப்பிய கல்வியலாளர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணிக்குது. ஆனா அந்த பரகிராஃப்ல அப்படி எந்த ஐரோப்பிய கல்வியலாளர் சொல்லி மென்ஷன் பண்ணி இல்லை. அப்ப நம்ம அப்படி சுயமா எடுத்துக்கொள்ளலுமா? இதுல இருக்கிற ஒன்று, அவர்கள் கல்வியலாளர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத விட ஐரோப்பிய கல்வியலாளர்கள் என்பது இல்லை. ஆனால் பெயர் சொல்லப்படாதவரை பிரெஞ்சு கல்வியலாளர் என்றும், பெயர் சொன்னவர்கள் 2 பேரையும் அவர்களுடைய பெயர்களின் அடிப்படையில் அவர்கள் ஐரோப்பியர்களாக இருக்கலாம் என்பதை நாங்கள் உய்த்துணர முடியும். இருக்கக்கூடிய விடைகளுக்குள்ள அது எங்களுக்கு சர்ச்சை இல்லாததாகவும் இருக்கும். 1வது விடை பிரெஞ்சு என்பது ஐரோப்பிய நாடுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதே போல வோல்டர் செண்டல் என்கிறவரும் ஜேஆர் பிரிட்ஜ் என்கிறவரும் நிச்சயமாக இலங்கையர்கள் அல்ல என்பதும் எங்களுக்கு புரியுது. அப்ப இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஐரோப்பிய கல்வியலாளர்களிடம் சொல்லப்பட்டிருக்கிற 3 பேரையும் நாங்கள் ஐரோப்பியர்கள் என்று கருதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து ஐரோப்பியர்கள் என்கிறத தவிர்த்து போட்டு மற்ற விடயங்களை வரையக்க வெளிநாட்டு விற்பனர்கள் என்று சொல்லியிருந்தான் 2வதுலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வெளிநாட்டு விற்பனர்கள் இலங்கையர்களை பற்றி சொல்ல இல்லை. மற்றது வெளியில இருந்து கொண்டு வந்ததால் எதிர்த்தார்கள் என்றேக்க 3ல் ஒருவருடைய கருத்துல இருந்து அது புறம்பா போயிடுது. அது உங்களுக்கு விளங்குது தானே?
ரிச் என்பவருடைய கருத்துல இருந்து அது வெளியில போயிடுது. ஆகவேதான் ஏனையவற்றில பொருத்தமில்லாத தன்மை கூட இருக்குது. முதலாவதுல நாங்கள் ஐரோப்பியர் என்கிறத தவிர்க்க தேவையில்லை என்றால் அது சரியாக இருக்கணும். சரிதானே? ஐரோப்பியர்கள் என்கிறது தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்குது. அப்ப நாங்கள் அதை எடுக்கிறது சரியில்லை. வேற யாரோ பேசுறாங்க? சரி, அடுத்த கூற்றுக்குள்ள போகிறேன் நான். சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளின் மூலம் பிள்ளைகளுக்கு கற்பித்தல் அவர்களது புத்தியை குறைக்கும் செயல் என்பது பிரெஞ்சு கல்வியாளர்களின் கருத்தாகும். ஆங்கில கல்வி முறையானது தொழிலை நோக்கமாக கொண்டு தயாரிக்கப்பட்டது என்பது ரோபர்ட் பிரிட்ஜின் கருத்தாகும். வெளிநாட்டு கல்வியாளர்கள் கருத்து இங்கு உள்ளடக்கப்பட்டிருப்பது ஆங்கில கல்வி முறையின் குறைபாடுகளை எடுத்து காட்டுவதற்காகவாகும். சுயபாசை மற்றும் தாய்மொழி ஆகிய பதங்களின் மூலம் எடுத்து காட்டப்படுவது ஒன்றுக்கொன்று மாற்றமான இரண்டு எண்ணக்கருக்கள் ஆகும். கம்சியா பேசுங்க. மூணாவது விட சார். இதுல மிக பொருத்தமாக உண்மையில மூன்றாவது தான் எடுக்கலாம். மற்றவற்றில் இருக்கக்கூடியது என்னென்னால் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளின் மூலம் பிள்ளைகளுக்கு கற்பித்தல் அவர்களது புத்தியை குறைக்கும் செயல் அப்படின்னா அவங்களுக்கு என்ன நாங்கள் படிப்பிக்கிற சைன் லாங்குவேஜா? அது ஒரு மோசமான கூற்று என்ன? அந்த கூற்றுல கருத்து தமிழ் சிங்கள சிறாருக்கு ஆங்கிலம் மூலம் படிப்பிக்கிறது தான் அவர்களுடைய புத்தியை குறைக்கும் என்று சொல்லப்பட்டதே தவிர சிங்களம், தமிழ், ஆங்கில மொழிகளில் படிப்பிக்க கூடாண்டா வேறு அவங்களுக்கு என்ன மொழியை படிப்பிக்கிறது? அப்போ பிரெஞ்சு படிப்பிக்கிறதா? அது முதலாவது கூற்றுல அந்த பொருத்தம் இல்லை. அடுத்தது ஆங்கில கல்வி முறை தொழிலை நோக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டது என்பது சரியான கூற்று. ஆனால் அதை சொன்னவர் யாரு? ஆங்கில கல்வி முறை சரிதானே? அவற்றை கருத்து இதுதான். உண்மையிலே ஆங்கில கல்வி முறை தொழிலை நோக்கமாக கொண்டு தயாரிக்கப்பட்டது. அதனுடைய கருத்து ஆங்கில மொழி அவர்களுக்கு இந்த உள்ளூர் மரபுகள், பண்பாடுகள், விழுமியங்கள், நம்பிக்கைகளை கற்பிக்க இல்லை, அவர்களுக்கு தொழிலை மட்டும் படிப்பிக்குது. அப்ப அவ தங்களுடைய சுதேச பண்பாடு போன்ற விடயங்களை புறக்கணித்து தொழிலை மட்டும் நாடி போய்விடுவார்கள் என்பதுதான் அங்க சொல்லப்பட்டதை விட உண்மையில விளக்கமான கருத்து ஒன்று அதுக்குள்ள இருக்கு. ஆங்கில கல்வி முறையினுடைய நோக்கம் தொழில் மட்டுமாக இருந்தது. ஆகவே அவர்கள் பதவி நாடி அலையை செய்யும். அவர்கள் தொழிலை மட்டும்தான் பார்ப்பினும் மற்ற விஷயங்களை பார்க்க மாட்டினோம் என்பது சொல்லப்பட்டது. ஆனால் சென்றலுடைய கருத்து பிரிட்ஜினுடைய கருத்து அல்ல. அதனால அதை நாங்கள் மறுக்கலாம். அடுத்தது சுயபாசை, தாய்மொழி ஆகிய பதங்கள் ஒன்றுக்கொன்று மாற்றமான எண்ணக்கருக்கள் என்பதும் தவறானது. இது மூன்றாவது விடை பொருத்தமானதாக இருக்கும். அதுல பெரிய அளவுக்கு உங்களுக்கு வாத பிரதிவாதங்கள் இருக்கிறது. சரி, அடுத்தது 14வது கேள்விக்கு போவோம். நகரங்களில் அமைக்கப்பட்ட ஆங்கில பாடசாலை என்று பாடசாலையில் என்று பார்ப்போம். நகரங்களில் அமைக்கப்பட்ட ஆங்கில பாடசாலையில் நகர்ப்புற மாணவர்களினால் மாத்திரம் பயன்பெற முடியும். சுயபாசை பாடசாலைகளில் கல்வி கற்ற செல்வந்தரான பெரியார்களின் பிள்ளைகள் சமூகத்தில் முன்னேறுவதற்காக ஆங்கில பாடசாலைகளிலும் கல்வி கற்றனர் என்பதாக அறிய முடிகிறது. ஆங்கிலேய பாடசாலைகளில் கல்வி கற்காதவருக்கு எந்த ஒரு தொழிலிலும் ஈடுபட்டு முன்னேற்றம் பெற முடியவில்லை. மாணவர்களிடம் பணம் அறவிடப்பட்டமையால் ஆங்கில பாடசாலைகள் பெரும் பொருளாதார மதிப்பை பெற்றன. சரி, முதல் தவறான கூற்றுக்களை டெலீட் பண்ணி கொண்டு வருவோம். முதலாவது கூற்று சொல்லுங்க. முதலாவது நகர்ப்புற மாணவர்களுக்கு மாத்திரம் இல்ல சார், இதுல ஆங்கில பாடசாலையில் நகர்ப்புற மாணவர்கள் மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. கிராமத்தில் செல்வ சிறார்களும் பயன்பெற்றார்கள் என்று உரைப்பகுதியில் இருப்பதனால முதலாவது கூற்றை நாங்கள் தவறு என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்தது சுயபாசை பாடசாலைகளில் கல்வி கற்ற செல்வந்தரான பெரியார்களின் பிள்ளைகள் சமூகத்தில் முன்னேறுவதற்காக ஆங்கில பாடசாலைகளிலும் கல்வி கற்றனர் என்பதாக அறிய முடிகிறது. எப்படி என்றால் இந்த பாருங்க, ஒரு விடயத்துல சொல்லப்பட்டிருக்குது. இங்கு கல்வி பெற்ற பெருந்தொகையான மாணவரின் பெற்றோர்
இங்கு கல்வி பெற்ற பெருந்தொகையான மாணவர்களுடைய பெற்றோர் பின்னர் அவர்களை ஆங்கில பாடசாலைகளுக்கு அனுப்பக்கூடிய பொருளாதாரம் உடையவராய் இருந்தால் அன்றி சமூகத்தில் முன்னேறுவதற்கு அம்மாணவருக்கு எவ்வித வழியும் இல்லை. அப்ப சுயமொழி பாடத்தில் படித்தவர்களை பிறகு ஆங்கில பாடசாலைகளுக்கு அனுப்பினால்தான் அவர்கள் சமூகத்தில் முன்னேறலாம், இல்லாட்டி முன்னேற வழி இல்லை என்றால் இதுக்கு ஊடாக அந்த நாங்கள் ஒரு ஆங்கில விவரித்தல் ஒன்று இருக்குது, ரீடிங் பிட்வீன் டூ லைன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த 2 வரிகளுக்கு இடையில் வாசித்து இப்போ இங்கே இதன் மூலமாக நாங்கள் அறிய முடிகிறது சுதேச மொழிகளில் படிக்கிற மாணவர்கள் பின்னர் ஆங்கில மொழியை போய் படித்திருக்கணும் என்பது அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த பகுதி சரி என்ன, அந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளலாம். ஆங்கில பாடசாலைகளில் கல்வி கற்காதோருக்கு எந்த ஒரு தொழிலிலும் ஈடுபட்டு முன்னேற்றம் பெற முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதுபோல ஒரு தோற்றம் சொல்லப்பட்டாலும் அதை முற்றாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் உரைப்பகுதியின் இறுதி வாக்கியம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை தருகிறது. இங்க படிச்சாக்கள் ஆசிரியர் தொழிலை பெற்றுக்கொள்ளலாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சுயமொழி கல்வி கற்ற ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பயனுடைய தொழில் ஒரு ஆசிரியர் ஆதலே என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே எந்த ஒரு தொழிலும் ஈடுபட்டு முன்னேற்றம் பெற முடியவில்லை என்பதை நாங்கள் இப்போதைக்கு நிராகரிக்கலாம், பெண்டிங்கிற வைப்போம். சரிதானே? அங்க சொல்லப்பட்டது அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் மிக அரிது என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். பொருள் விளக்கம் அப்படித்தான் எடுப்போம். மாணவர்களும் பணம் அறவிட்டமையால் ஆங்கில பாடசாலைகள் பெரும் பொருளாதார மதிப்பை பெற்றன என்பது தவறானது. சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழிகாட்டினதால தான் அது பொருளாதார மதிப்பு பெற்றது. ஆகவே 1, 4 தெளிவாக தவறானது என்று தெரியும். 2, 3 உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்குது. 3வது கூற்று உரைப்பகுதியில் நேரடியாக அவ்வாறு சொல்லப்பட்டிருக்குது, ஆனால் அதன் ஆழ்ந்த பொருள் அப்படி இல்லை. 3வது உரைப்பகுதியிலே அப்படியே சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அதன் ஆழமான பொருள் அவ்வாறு இல்லை. ஆசிரியராகலாம் என்கிற ஒரு விடயம் இருக்கு. 2வது நேரடியாக சொல்லப்படவில்லை, ஆனால் அதன் ஆழமான பொருள் அப்படி இருக்கிறது. ஆகவே 14வது கூற்றுக்கு 2வது விடை சரியானது எடுத்துக்கொள்வது பொருத்தமா இருக்கும். உங்களுடைய விடைகளை சரி பார்த்துக் கொள்ளுங்க. 15வது சுயபாசை பாடசாலையில் ஒரு பிரதான மண்டபம் தவிர்ந்த வேறு வகுப்பறைகள் இருக்கவில்லை. வகுப்பறைகளில் பயன்படுத்தும் உபகரணங்கள் எதுவும் சுயபாசை பாடசாலைகளில் இருக்கவில்லை என்று வச்சுக் கொள்ளுங்கள். சுயபாசை பாடசாலைகளில் கல்வியானது நூலுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தமையால் நூல் நிலையங்கள் தேவைப்படவில்லை. சுயபாசை பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளும் கற்பிக்கப்பட்டதாக அறிய முடிகிறது. 3வது நூலுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டமையால் நூல் நிலையங்கள் தேவைப்படவில்லை. அப்படியா? முதலாவது வருமா சார்? முதலாவது தான் வரும். இங்க எதுவும் 2வது தவறானது. உபகரணங்கள் எதுவும் இருக்க இல்லை என்றது தவறானது. சரியா? அடுத்தது 3வது நூலுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது என்றது சரி, ஆனால் நூலுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதால நூல் நிலையம் தேவைப்படவில்லை என்பது தவறானது. ஆகவே 3வதும் இல்லை. 4வது ஆங்கிலம் அங்க கற்பிக்கப்பட்டதாக இந்த உரைப்பகுதியில எங்கேயும் சொல்ல இல்லை. தாய்மொழி கல்வி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. சுய பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகியவை கற்பிக்கப்பட்டதாக இந்த உரைப்பகுதியிலே இல்லை. உங்களுடைய புதறிவை பாவிச்சுபடி அளிக்க கூடாது. ஆரம்பத்திலே ஆதியில் அவற்றின் நோக்கம் தாய்மொழியை கற்பிப்பதாக இருந்தது என்றுதான் சொல்லப்பட்டது. இந்த உரைப்பகுதி தொடர்ந்து நாங்கள் வாசித்து இதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வாசித்தால் பிற்காலத்தில் இந்த பாடசாலைகளிலேயும் ஆங்கிலங்கள் கற்பிக்கப்பட்டது என்பதாக வரலாம். ஆனால் இங்க ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டதாக சொல்ல இல்லை. ஆகவே 3ம் தவறு என்றால் 1வதைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். அங்க சொல்லப்பட்டிருக்கு நெருக்கி அடைக்கப்பட்ட ஒரு மண்டபம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1வதை நாங்கள் சரி என்று எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சரி, நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு 1 மணி நேரம் பேசி இருக்கிறோம் என்கிறதால ஒரு சிறிய சரி. அப்ப நான் தொடர்ந்து பேசுவோம். இதுல தம்பி ஹில்மி கேட்டிருந்த கேள்வி
15வது உரைப்பகுதிக்கு எதுவுமே சரியில்லை போல இருக்குது என்று சொல்லி சொன்னால், உண்மை சொன்னால் நாங்கள் 2ஆம் 3ஆம் 4ஆம் விடயங்களை நிராகரிப்பதற்கான காரணங்களை தெளிவாக சொல்லக்கூடிய இருக்கு. பாருங்க, சாதாரண வகுப்பு கருவிகள் குறைந்த அளவில் இருந்தன என்று சொல்லப்படுவதன் காரணமாக அங்க குறைந்த அளவில் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. 2ஆவதுல எதுவும் இருக்கையில்லை என்று சொல்வதனால நாங்கள் அதை மறுதளிக்கிறோம். 2ஆவது கூற்று தவறு என்று சொல்கிறோம். 3ஆவது கூற்றை தவறு என்று சொல்றது காரணம், இங்கு நூல் நிலையங்கள் கிடையாது, விளையாட்டரங்குகள், விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் கிடையாது. எனவே கல்வி புத்தக படிப்புடன் அமைவுறும். நூலகம் இல்லாதபடியால தான் மாணவர்கள் தேடி படிக்க முடியாமல் வெறும் புத்தக படிப்போடு இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கே தவிர, புத்தக படிப்பால லைப்ரரி தேவைப்படையில என்று சொல்லப்படாததுனால நாங்கள் இந்த கூற்றையும் மறுதளிக்கிறோம். அடுத்தது, ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது என்பது முற்றாக தவறானது. ஆகவே இறுதி 4வது கூற்றையும் மறுதளிக்கிறோம். இந்த அடிப்படையில இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயமா, பெரும்பாலும் இவை பல மாணவரை நெருக்கி அடக்கிய பெருமண்டபங்களாக இருந்தன. இங்க எழுவாயும் இவை என்று சொல்லி பன்மையில் இருப்பது பெருமண்டபங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மண்டபம் என்று பொருள் கொள்வதற்கு இலக்கண விதிக்கு வாய்ப்பாக இருக்கு. சரிதானே? இங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெருமண்டபங்களாக இருந்தது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாடசாலைனா ஒரு பெரிய மண்டபம் தான் என்று பொருள் கொள்வதற்கு இது ஒரு இலக்கண ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது என்கிறதால 1வது கூற்றை ஏற்றுக்கொண்டோம். சரியா? சரி, அடுத்த உரைப்பகுதிக்குள்ள போவோம். எங்க பின்வரும் ஒவ்வொரு பந்தியையும் வாசித்து அதன் கீழ் தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு சுருக்கமாக விடை தருக. அப்போ ஒவ்வொரு டைப்பிலையும் நாங்கள் படிக்கிறது உண்மையிலே இந்த வினாத்தால் முழுக்க முழுக்க அதிபர் சேவை சார்ந்தவர்களை இலக்கு வைத்து தயாரிக்கப்பட்ட ஒரு வினாத்தாள் போல தோற்றம் அளிக்கும். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. துறை சார்ந்துதான் உரைப்பகுதி வரும் என்று சொல்லி கிரகித்தல்ல தெளிவாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் ஏதோ ஒரு சேவைக்கு பரீட்சை நடக்கும், அந்த சேவையோடு எந்த சம்பந்தமும் இல்லாத உரைப்பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கணிதத்துறையில கல்வி கற்றவர்களுக்கு நடைபெறுகிற நிலவளவியாளர் பரீட்சைக்கு முழுவதும் பொருளியல் சார்ந்த உரைப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப இந்த மாதிரியாக வாய்ப்புகள் அமையும் என்று 100% நம்பிக்கொண்டு போகக்கூடாது. ஆனால் அதிகமாக கல்வி நிர்வாக சேவை, அதிபர் சேவைக்கு நாங்கள் கூடுதலாக மொழியியல், கல்வியியல், தொல்லியல் சார்ந்த வரலாறு சார்ந்த உரைப்பகுதிகளை கொஞ்சம் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணுறது கடந்த காலங்களில் இருந்த அனுபவத்தின் அடிப்படையில். இப்போ இதில் இருக்கிற உரைப்பகுதிகளை நீங்கள் படித்து வச்சிருக்கிறது ஒரு விடயம் சார்ந்த அறிவையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது ஒரு காலத்தில் கல்வி சீர்திருத்தம் அல்லது கல்வி மாற்றங்கள் எவ்வாறு ஆங்கிலேய கல்வி முறை அறிமுகமான போது காணப்பட்டது என்கிற ஒரு அடிப்படையான புரிதலுக்கும் இந்த உரைப்பகுதிகள் பயன்படும். சரி, இப்போ நான் இதுக்குள்ள போகிறேன். நாட்டுப்புற ஏழை தொழிலாளரின் பிள்ளைகளுக்கு ஆரம்ப கல்வி அளிக்க சுயமொழி பாடசாலைகள் அமைந்தன. மறுபால் செல்வர், நிலக்கிழார், உயர் தொழிலாளர் ஆகியோரின் பிள்ளைகளுக்கு கல்வி ஊட்ட என ஆங்கில பாடசாலைகள் அமைந்தன. இத்தகைய கல்வி பெறுவதால் அவர்கள் கல்வி சார்ந்த உயர் தொழில்களில் சேரவோ அல்லது மாகாண கச்சேரி ஒன்றில் எழுதுவினையராயிருப்பது போன்ற கீழ்த்தர உத்தியோகங்களில் சேரவோ உதவியாயிருக்கும் என்று கருதினர். ஆங்கில சுயமொழி பாடசாலை என்பது ஆங்கில பாடசாலைக்கும் சுயமொழி பாடசாலைக்கும் இடைப்பட்டது. இது சிறு நிலக்கிழார், நாட்டுப்புற சிறு வணிகர் ஆகியோரின் பிள்ளைகளுக்கு பயன்பட்டது. பொதுவாக ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் சுயமொழியில் கணிசமான அறிவையும் ஆங்கிலத்தில் சொற்பமான அறிவையும் ஊட்டின. ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் இருமொழி கல்வி பயிற்சியையே இலக்காக கொண்டன. இப்பாடசாலைகளில் இம்மொழிகளை கற்பிப்பதில் நிலவிய குறைபாடுகளை அதிகாரிகள் நன்குணர்ந்திருந்தனர் என்பது வெளிப்படை. அண்மை காலங்களில் கல்வி பயிற்றலில் ஏற்பட்டுள்ள பெரும் பிரச்சனையை, அதாவது போதனை மொழியும் ஆங்கிலத்தின் இடமும் என்ற வாத விடயத்தை முதல் இங்கே எதிர்நோக்குகின்றோம்.
1920 அடுத்து வந்த 10 ஆண்டு காலத்தில் இருமொழி பூட்கையே நாட்டு மக்கள் விரும்பினர். பூட்கை என்பது கொள்கை என்று எடுத்துக்கொள்ளுங்க. இருமொழி பூட்கையே நாட்டு மக்கள் விரும்பினர். இக்காலத்தில் பெருமதிப்புள்ள ஆங்கிலத்தை கற்க விரும்பியதுடன் அவ்வேளையில் அவர்களின் வாழ்க்கையுடன் ஒன்றியனவும் பெருமதிப்புக்குரியனவுமான சுயமொழிகளை புறக்கணிக்கலாகாதென்றும் உணர்ந்தனர். சுயமொழி மூலம் சிறந்த கல்வியையும் தரமான ஆங்கில அறிவையும் ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் தருமாதலின் அவை இவ்விரு நோக்கங்களையும் நிறைவேற்ற வல்லன என்று மக்களை கவனமா இருக்கோ. உங்களோட மக்களை ஓபன் பண்ணுங்க பிளீஸ். திருப்பி ஒருக்கா பார்ப்போம். நாட்டுப்புற ஏழை தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு ஆரம்ப கல்வி அளிக்க சுயமொழி பாடசாலைகள் அமைந்தன. மறுபால் செல்வர், நிலக்கிழார், உயர் தொழிலாளர் ஆகியோரின் பிள்ளைகளுக்கு கல்வி ஊட்டவென ஆங்கில பாடசாலைகள் அமைந்தன. இத்தகைய கல்வி பெறுவதால் அவர்கள் கல்வி சார்ந்த உயர் தொழில்களில் சேரவோ அல்லது மாகாண கச்சேரி ஒன்றில் எழுதுவினையராயிருப்பது போன்ற கீழ்த்தர உத்தியோகங்களில் சேரவோ உதவியாயிருக்கும் என்று கருதினர். ஆங்கில சுயமொழி பாடசாலை என்பது ஆங்கில பாடசாலைக்கும் சுயமொழி பாடசாலைக்கும் இடைப்பட்டது. இது சிறு நிலக்கிழார், நாட்டுப்புற சிறு வணிகர் ஆகியோரின் பிள்ளைகளுக்கு பயன்பட்டது. பொதுவாக ஆங்கில சுயமொழி பாடசாலைகளில் சுயமொழியில் கணிசமான அறிவையும் ஆங்கிலத்தில் சொற்பமான அறிவையும் ஊட்டின. ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் இருமொழி கல்வி பயிற்சியையே இலக்காக கொண்டன. இப்பாடசாலைகளில் இம்மொழிகளை கற்பிப்பதில் நிலவிய குறைபாடுகளை அதிகாரிகள் நன்கு உணர்ந்திருந்தனர் என்பது வெளிப்படை. அண்மை காலங்களில் கல்வி பயிற்றலில் ஏற்பட்டுள்ள பெரும் பிரச்சனையை, அதாவது போதனை மொழியும் ஆங்கிலத்தின் இடமும் என்ற வாத விடயத்தை முதல் இங்கே எதிர்நோக்குகின்றோம். 1920 அடுத்து வந்த 10 ஆண்டு காலத்தில் இருமொழி பூட்கையே நாட்டு மக்கள் விரும்பினர். இக்காலத்தில் பெருமதிப்புள்ள ஆங்கிலத்தை கற்க விரும்பியதுடன் அதே வேளையில் அவர்களின் வாழ்க்கையுடன் ஒன்றியனவும் பெருமதிப்புக்குரியனவுமான சுயமொழிகளை புறக்கணிக்கலாகாதென்றும் உணர்ந்தனர். சுயமொழி மூலம் சிறந்த கல்வியையும் தரமான ஆங்கில அறிவையும் ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் தருமாதலின் அவை இவ்விரு நோக்கங்களையும் நிறைவேற்ற வல்லன என்று கருதினர். சரி, இப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரதானமான விடயங்கள் என்கிறது 3 வகையான பாடசாலைகள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 3 வகையான பாடசாலைகளையும் சமூக வகுப்புகளோடு தொடர்புபடுத்துவது இந்த உரைப்பகுதியில காணப்படுகிற ஒரு விசேடமான அம்சம். என்ன, நீங்க தனியா அவதானிச்சிருப்பீங்க. இப்ப நாட்டுப்புற ஏழை தொழிலாளர்களுக்கு சுயமொழி பாடசாலை, செல்வர், நிலக்கிழார், உயர் தொழிலாளர்கள் என்கிற மேல்தட்டு வர்க்கத்துக்கு ஆங்கில பாடசாலை. அதுக்கு பிறகு இடையில சொல்லுகிறார் பாருங்க, சிறு நிலக்கிழார், நாட்டுப்புற சிறு வணிகர். சிறு நிலக்கிழார், நாட்டுப்புற சிறு வணிகர். அங்க மேல சொல்லப்பட்ட ஆக்கள் நிலக்கிழார், செல்வர், உயர் தொழிலாளர் என்று சொல்லப்பட்டது. அதற்கு மேல நாட்டுப்புற ஏழை தொழிலாளர்கள். அப்ப நாட்டுப்புற ஏழை தொழிலாளர்களுக்கு சுயமொழி பாடசாலை, செல்வர், நிலக்கிழார், உயர் தொழிலாளர் ஆகியோருடைய பிள்ளைகளுக்கு ஆங்கில பாடசாலைகள். ஆங்கில சுயமொழி பாடசாலை என்கிற 3வது வகை சிறு நிலக்கிழார்கள், மேல நில உடைமையாளர்கள், இது சிறு நில உடைமையாளர்கள், நாட்டுப்புற சிறு வணிகர்கள் ஆகியோர், இவர்கள் நடுத்தர வகுப்பு ஆகியோருக்கு இந்த 2 ஆங்கிலமும் சுயமொழி. அப்ப சுயமொழி அதிக அளவிலையும் ஆங்கிலம் சொற்பமாகவும் இருந்தது என்று சொல்லப்பட்டது. இந்த வளர்ச்சி போக்கில் 1920 தொடர்ந்து வருகிற 10 வருட காலப்பகுதியில இங்கு கல்வி தொடர்பான ஒரு கொள்கை விவாதம் ஒன்று தோற்றம் பெறுகிறது. அந்த காலப்பகுதியில போதனை மொழி எது, ஆங்கிலத்துக்கு எந்த இடம் கொடுப்பது என்பது. அப்போ இங்க இருமொழி கல்விக் கொள்கை ஒன்றை நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். பெரும் மதிப்புடையதாக இருந்த ஆங்கிலத்தை கற்க விரும்பியதோடு அவர்களுடைய வாழ்க்கையில பின்னிப்படைந்த
சுயமொழிகளையும் கற்க வேண்டும் என்று விரும்பியதால் அந்த காலப்பகுதியில் ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் விரும்பப்பட்டு இருக்குது. இப்போ இந்த உரைப்பகுதியில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பது, அதிக அளவில் விவரிக்கப்பட்டிருப்பது ஆங்கில சுயமொழி பாடசாலை தொடர்பாக அதிக அளவில் விளங்கப்படுத்தி இருக்கிறார். ஆங்கில மொழி பாடசாலைகள் தொடர்பாகவும் ஒரு சிறிய விளக்கம் இருக்குது. இதை விட குறைவான விளக்கம்தான். அதாவது கல்வி சார்ந்த உயர் தொழில்களில் சேர்வதற்கு அல்லது கீழ்த்தர உத்தியோகங்களில் சேர்வதற்கு உதவும் வகையில் ஆங்கில கல்வி இருந்தது. மிக குறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டுப்புற ஏழை தொழிலாளருடைய பிள்ளைகளுக்கு ஆரம்ப கல்வி அளிப்பதற்கு சுயமொழி பாடசாலை இருந்தது. அதனுடைய பயன் அவ்வளவுதான். அதை பற்றி மேலதிகமாக சொல்லப்பட்டிருக்கை. அப்ப இது இன்னொரு காலகட்ட பகுதியில இருந்த 3 வகையான பாடசாலைகள் வகுப்புகளினுடைய அடிப்படையில தோற்றம் பெற்றிருக்கும். அந்த பாடசாலைகள்ல காணப்பட்ட கல்வியினுடைய இயல்பும் பேசப்பட்டிருக்குது. இதை வைத்துக்கொண்டு தரப்பட்ட கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்க முடியுமா என்ற பாப்பம். இது நான் மேலதிகமான கேள்விகளை கேட்கிறேன். இங்க கேள்வியே இருக்கிறபடியா இங்க கூற்றுக்கள் ஆம் இல்லை போன்றவை இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதை பகுப்பாய்வு ரீதியாக பார்ப்பது உண்டு. இங்க அது அவசியம் இல்லை என்றால் கேள்வியே பகுப்பாய்வு கேள்வியாகத்தான் இருக்கும். வகுப்பு அடிப்படையில் கல்வி உருவாகியமைக்கு இப்பந்தியில் இருந்து காட்டத்தக்க காரணிகள் யாவை? வகுப்பு அடிப்படையில் கல்வி உருவாகியமைக்கு இப்பந்தியிலிருந்து காட்டத்தக்க காரணிகள் யாவை என்று கேட்டது. ஒரு உதவி செய்யுங்க, மக்க ஒன் பண்ணுங்க, நான் கேட்கிற ஆள் மட்டும் பதில் சொல்லுங்க. அப்படித்தான் எங்கள்ட்ட ஒரு வளமே இருந்தது. குழப்பாதீங்க. உதயராஜ் பேசுங்க. என்னடா சார், நாட்டுப்புற மக்களுக்கு அந்த 3 வகையான ஆட்கள் இருக்கிறாங்க. நாட்டுப்புற ஆக்களுக்கு வந்து சுயமொழி பாடசாலை இயங்குது. செல்வம் நிலக்கிழார் உயர் தொழில் செய்கிற ஆக்களுக்கு ஆங்கில பாடசாலைகள் இயங்குது. அடுத்து சிறுநிலக்கிழார் நாட்டுப்புற சிறுவர்களுக்கு ஆங்கிலத்தோட சுயமொழியும் கற்பிக்கப்படுது சார். சரி, அவ்வளவுதான். அப்போ இதுக்குள்ள இருந்து நீங்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடியது வகுப்பு அடிப்படையில் கல்வி உருவாகியமை என்று சொல்லுகிற போது, முதலாவது நாட்டுப்புற இளை தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு சுயமொழி பாடசாலைகள், செல்வர் நிலக்கிழார் உயர் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு ஆங்கில பாடசாலைகள், சிறு நிலக்கிழார் நாட்டுப்புற சிறுவணிகர் ஆகியோரின் பிள்ளைகளுக்கு ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் என்பதாக காட்டப்பட்டிருப்பது. சரியா? அடுத்தது, செல்வந்தர்களான பெற்றோர்கள் ஆங்கில கல்வியின் மூலம் தமது பிள்ளைகளுக்கு வழங்க எதிர்பார்த்த நன்மைகள் யாவை? அருணகிரி ஒன்றில் இருக்கிறார், சொல்லுங்க. வந்து இந்த தொழில் வாய்ப்பை பெறுறாரு சார். வந்து அது வந்து இங்க என்னென்ன இடத்துல தொழில் வாய்ப்பு மேல்நில உத்தியோகத்தை கீழ்நில உத்தியோகத்துக்கு பெற்றுக்கொள்வதற்கு இந்த என்ன இது வாய்மொழி என்ன சொல்லி இருமொழி கல்வி உதவும் என்றதை அவர்கள் விரும்பினார். திரும்ப ஒரு தடவை பாருங்க. செல்வந்தர்களான பெற்றோர் ஆங்கில கல்வியின் மூலம் தமது பிள்ளைகளுக்கு வழங்க எதிர்பார்த்த நன்மைகள். அவர்கள் ஆங்கில கல்வி பெரும் வரவேற்பு உரிய விரும்பத்தக்க ஒரு கல்வியாக இருந்தபடியால் அதை கற்றால் அந்த செல்வந்தர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதற்காக அவர்கள் அந்த கல்வியை விரும்பினார். வேறு விடைகள் யார் சொல்ல போறது? ஹம்சியா பேசுங்க பாப்பா. ஆம் சார், அந்த ஆங்கில கல்வியை கற்றதால அவங்களுக்கு வந்து கல்வி சான்ற உயர் தொழில்களில் சேர்றதுக்கும் மாகாண கச்சேரி ஒன்றில் எழுது வினைஞரா வந்து இணைந்து கொள்றதுக்கு கீழ்த்தர உத்தியோகங்கள்ல சேர்றதுக்கு வந்து அது உதவியா இருக்கு. அவர்கள் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்த விஷயம் கல்வி சார்ந்த உயர் தொழில்களை சேர்தல் அல்லது மாகாண கச்சேரி ஒன்றில் எழுதுவினையராயிருப்பது போன்ற கீழ்த்தர உத்தியோகங்களில் சேர்தல். இதுதான் அவர்கள் பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்த நன்மை. இப்போ நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிறது, நான் நினைக்கிறேன் சுபாகரன் சார் அந்த விஷயத்தை உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிறவர், குறிப்பாக பிரின்சிபல் விசாக்களுக்கு கேள்வி அப்படி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். சரிதானே? அந்த மிக சுட்டிப்பான விடையாக இருக்க வேண்டும். அந்த விடையைத்தான் அவர்கள் உங்களுடைய புள்ளியிடல்
திட்டத்தில் விடையாக வழங்கி இருப்பார். அப்ப அதற்கு ஏற்ற விதமாக நீங்கள் அதை தயார் செய்து கொள்ளும். பாருங்க, இத்தகைய கல்வி பெறுவதால் அவர்கள் கல்வி சார்ந்த உயர்தொழில்களில் சேரவோ அல்லது மாகாண கச்சேரி ஒன்றில் எழுதுவினைஞராயிருப்பது போன்ற கீழ்த்தர உத்தியோகங்களில் சேரவோ உதவியாய் இருக்கும் என்று கருதினர். அப்ப இதுதான் நோக்கம். அதில் நாங்கள் அவர் அருணகிரிநாதரை குறை சொல்லிடாத என்னென்னா, அவர் தாமதமாக இணைஞ்சவர், அவர்கிட்ட இந்த பேப்பரும் இல்லை, ஏற்கனவே வாசிக்க இல்லை. அப்ப திடீரென்று ஒரு ஒன் ஷாட்ல பேப்பர் இல்ல சார். நான் சும்மா இப்ப சொன்னதை வச்சு தான் சொன்னான். பேப்பர் இல்ல சார். சரி, அது ஒரு பெரிய குறை அல்ல. நீங்க உங்களை குறைவாக நினைச்சு கொள்ள வேண்டியது இல்லை. இங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல. அப்படி தெரிஞ்சால் வகுப்புக்கு வர தேவையில்லையே. அவை எங்கேயாவது இப்போ ஒரு வகுப்பு எடுத்துக்கொண்டிருப்பின் அப்படி தெரிஞ்ச. அப்போ சின்ன சின்ன மட்டுப்பாடுகள் இருக்குது. அது வினா தாள் முன்னே கிடைச்சிருந்தால் முன்னேற்றமாக இருக்கு. நீங்க அது தொடர்பில் குழப்பமடைய அல்லது மனக்குறை கொள்ள அவசியம் இல்லை, விட்டுருங்க. சரி, அடுத்த கேள்விக்குள்ள போவோம். தற்போதைய கல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்த எந்த பிரச்சனை இப்பந்தியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது? நான் நினைக்கிறேன் ஏற்படுத்திய எந்த பிரச்சனை என்று எடுக்க வேண்டும். தற்போதைய கல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்திய எந்த பிரச்சனை இப்பந்தியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது? சில்மி சொல்லுங்க. சில்மிக்கு ரொம்ப நேரம் வாய்ப்பு கொடுக்க இல்லை, நான் அவரை கொஞ்சம் அடக்கியே வச்சு கொள்றது, பேச விட மாதிரி சொல்லுங்க. போதனை செய்யும் மொழியும் அங்கு ஆங்கிலத்தின் இடமும் என்பதனையே தற்கால கல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்திய பிரச்சனையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. போதனை மொழியும் ஆங்கிலத்தின் இடமும் என்கிற விவாத விடயம்தான் தற்கால கல்வியில உள்ளடக்கப்பட்டிருக்கிற பிரச்சனையாக காட்டப்பட்டிருக்கு. அழகான பதில். ஓகே. பொதுமக்களிடையே ஆங்கில சுயமொழி கல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்த காரணிகள் யாவை? பொதுமக்களிடையே ஆங்கில சுயமொழி கல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்த காரணிகள் யாவை? ஜெயா பிரியா பேசுங்க. அவங்களோட மேக் ஒன்றுல இருக்குது, பதில் சொல்ல இல்லை. கம்சியா பேசுங்க. அதுல சார் அந்த ஆங்கில சுயமொழி கல்வியில சுயமொழியில கணிசமான அறிவும் ஆங்கிலத்துல வந்து சொற்பமான அறிவையும் ஊட்டியது. அடுத்தது ஆங்கில சுயமொழி பாடசாலையில் இருமொழி கல்வி பயிற்சியை இலக்காக கொண்டு அமைந்தமை. பொதுமக்களிடையே ஆங்கில சுயமொழி கல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்த காரணிகள் யாவை? என்ன விட சொல்றீங்க? திருப்பி சொல்லுங்கம்மா. அதுல சுயமொழியில கணிசமான அறிவு, ஆங்கிலத்துல வந்து சொற்பமான அறிவையும் ஊட்டியமை. அடுத்தது ஆங்கிலம் சுயமொழி அந்த ஆங்கில சுயமொழி பாடசாலையில இருமொழி கல்வி பயிற்சியும் அங்க வழங்கப்பட்டமை. சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போதைக்கு அடுத்த கேள்விக்கு விடைய பார்த்துட்டு இறுதி செய்வோம். 5வது கேள்வியை பாருங்க. ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டிய ஒன்று எனவும் சுயமொழி கொடை எனவும் இப்பந்தியில் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது. ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டிய ஒன்று எனவும் சுயமொழி கொடை எனவும் இப்பந்தியில் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது ஏன்? யார் பதில் சொல்ல போகிறது? சுயமொழி தாய்மொழி தானே சார்? சொல்லுங்க. சுயமொழி தாய்மொழி, ஆங்கில மொழி அது வந்து பிறர் மொழி, வேற இரண்டாம் மொழி, அது கற்க வேண்டியது. அப்போ ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டிய ஒன்று, ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டிய ஒன்று, இப்படி வாசிப்போம். ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டிய ஒன்று எனவும் சுயமொழி கொடை எனவும் இப்பந்தியில் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது. இப்ப சொல்லுங்க குமார். இப்ப என்னென்ன சொன்னார், ஆங்கில மொழி வந்து இரண்டாம் மொழி, அது வேலை உத்தியோகத்துக்கு தேவைப்படும். அதே நேரம் தாய்மொழி வந்து பேச்சாற்றல் கம்யூனிகேஷனுக்கு உதவும். இது ரெண்டும் போதும். கேள்வி பேசுங்க. அப்படி வாழ்க்கைக்கு ஆங்கில கல்வி அவசியப்படுவதுடன் வாழ்க்கையுடன் ஒன்றிணையவும் பெரும் மதிப்புள்ளதுமான சுயமொழிகளையும் கைவிடலாகாது என்பதனூடாக இவ்விரு மொழிகளும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. அதாவது சார், இதுல சொல்லப்பட்டிருக்க பெரும் மதிப்புள்ள ஆங்கிலத்தை கற்க விரும்பிய அதே வேளையில்
அவர்களின் வாழ்க்கையுடன் ஒன்றியன பெருமதிப்புக்குரியனவுமான சுயமொழிகளை புறக்கணிக்கலாகாது என்றும் உணர்ந்தமை. சரிதானே? அடுத்த இப்போ நாங்கள் 4வது கேள்விக்கு போவோம். பொதுமக்களிடையே ஆங்கில சுயமொழி கல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்த காரணிகள் யாவை என்று கேட்டுக்கிறார். ஆங்கில கல்வியையும் சுயமொழி கல்வியையும் ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்த காரணிகள் யாவை? சுயமொழி மூலம் சிறந்த கல்வியையும் தரமான ஆங்கில அறிவையும் ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் தருமாதலால் பாடசாலையில் கற்க விரும்பினர். சுயமொழி மூலம் சிறந்த கல்வியையும் தரமான ஆங்கில அறிவையும் ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் தரும் என்பதால் அவை இவ்விரு நோக்கங்களையும் நிறைவேற்ற வல்லன என்று கருதினர். இது எதுக்கு? 4வதுக்கு சார். 4வது பொதுமக்களிடையே ஆங்கில சுயமொழி கல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்த காரணிகள் இறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சுயமொழியின் மூலம் சிறந்த கல்வி, ஆங்கில அறிவு, தரமான ஆங்கில அறிவு ரெண்டையும் தருவதாலே ஆங்கில சுயமொழி கல்வியை மக்கள் ஏற்றுக்கொண்டார். இதுதான் காரணம். சரியா? 5வது குறுகா சொல்லலாமா? ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டிய ஒன்று, சுயமொழி கொடை என்று கருதப்பட்டது. காரணம், பெருமதிப்புள்ள ஆங்கிலத்தை கற்க விரும்பிய அதே வேளையில அவர்கள் சுயமொழிகளை புறக்கணிக்கலாகாது என்று உணர்ந்திருக்கிறார். ஆங்கில மொழியை கற்க விரும்புகிறார்கள், பெருமதிப்புடையது என்று. அதே வேளை பெருமதிப்புக்குரியது சுயமொழி அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்தது, அவற்றை புறக்கணிக்கலாகாது என்று உணர்ந்தமை. இந்த 2 காரணங்களின் அடிப்படையில் ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டிய ஒன்று, சுயமொழி கொடை என்று இந்த பந்தியில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் காரணம். அதாவது ஆங்கிலம் பெருமதிப்புடையதாக இருந்தது, அதே போல் சுயமொழி வாழ்க்கையோடு ஒன்றியதாகவும் பெருமதிப்புக்குரியதாகவும் இருந்ததாலே அது புறக்கணிக்க முடியாதது என்கிற அடிப்படையில் நாங்களுக்கு விடையளித்தாச்சு. சார், இந்த விடைகளை ஆரம்பத்துல இருந்து ஒரு ரிவிஷன் பண்ண. ஓ சரி. முதலாவது கேள்வி வகுப்பு அடிப்படையில் கல்வி உருவாகியமைக்கான காரணி தான் கேட்டிருக்கு. இப்பந்தியிலிருந்து காட்டத்தக்க காரணி என்றது இதுல சில இடங்கள்ல உண்மையா என்னென்றால், அது சிங்கள மொழியில தயாரிக்கப்பட்ட வினாத்தாள்கள் திரும்ப தமிழுக்கு மொழிபெயர்க்கப்படுகிற போது எங்களோட மொழிபெயர்ப்பு குறைபாடுகள் எல்லாம் வரும் சகோதரங்கள். அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இங்க காரணிகள் என்றால் உண்மையா காரணிகள் இங்க காட்டப்பட்டு இல்லை. இப்போ சிங்கள மொழி தெரிஞ்ச சகோதரங்கள் இருப்பீங்க, அங்க கருணு என்று போட்டிருப்பாங்க. எங்களுடைய அகலாத மொழிபெயர்க்கு வகையாக காரணங்கள் என்று போட்டிருப்பாங்க. விடயங்கள் என்பதுதான் சரியானதாக இருந்திருக்கு. சில வேளைகளில் எங்களுடைய இந்த 7ஆம் அறிவையும் பயன்படுத்த வேண்டி இருக்கும். சரிதானே? அது தமிழ் மொழி மூலமாக தோற்றுகிற பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை. இறுதியா SLES எக்ஸாம் எழுதினார்களுக்கு தெரியும், ஒரு மொழிபெயர்ப்பு இருந்தது ரொம்ப மோசமா. அப்படி ஒரு மொழிபெயர்ப்பை செய்யவே இயலாது. மொழியியல் தொல்லியல் சம்பந்தமான இந்த கல்வெட்டுக்கள், பிராமி எழுத்துக்கள் சம்பந்தமான ஒரு உரைப்பகுதி, அது மொழிபெயர்த்தவருக்கே விளங்காது, கூகுள் டிரான்ஸ்லேஷன் மாதிரி. அப்போ அதுபோல இங்கேயும் இந்த காரணிகள் என்கிறத நாங்கள் விடயம் என்று கருதி கொண்டு விடையளிக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். காரணி என்று காட்டீங்க. அதாவது இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் வகுப்பு அடிப்படையில் கல்வி உருவாகியது என்பதை காட்டக்கூடியது எப்படி என்று எடுத்துக்கொண்டால், மேலே சொல்லி இருக்கு பாருங்க, நாட்டுப்புற ஏழை தொழிலாளர்களுக்கு சுயமொழி பாடசாலை, செல்வர் நிலக்கிழார் உயர் தொழிலாளர் பிள்ளைகளுக்கு ஆங்கில பாடசாலைகள். அதுக்கு பிறகு கீழே சொல்லப்பட்டிருக்குது, சிறு நிலக்கிழார் நாட்டுப்புற சிறு வணிகர் ஆகியோரின் பிள்ளைகளுக்கு ஆங்கில சுயமொழி பாடசாலை என்பதாக காட்டப்பட்டிருக்கு. அதை முதலாவதுக்கு விடையாக வழங்கலாம். நான் உங்களுக்கு ஒரு விடயம் சொல்ல மறந்து முக்கியமான ஒரு செய்தியை பகிர வேண்டி இருக்கு. இப்போ நீங்க அதை இறுதியாக அதை உணர்ந்து கொள்ளுவீங்க. எப்பவுமே இப்படி பந்தி தந்து போட்டு 5 கேள்விக்கு விடை கேட்கிறாங்கன்னா 5 கேள்விக்கும் விடை காண்ற வரைக்கும் விடைகளை எழுதக்கூடும். சில வேளைகளில் ஒரு கேள்விக்கு இது மிக சரியான விடை என்று நீங்க டிசைட் பண்ணி எழுதி முடிய, அதற்கு அடுத்து வருகிற சில வினாக்களுக்கு அந்த விடை இன்னும் மிக சரியானதாக பொருந்திவிடும்.
ஏற்கனவே ஒரு கேள்விக்கு இதான் விடையென்று டிசைட் பண்ணதுக்கு பிறகு நீங்க எழுதினதுக்கு பிறகு பார்த்தா அந்த விடயம் இன்னொரு கேள்விக்கு இன்னும் துல்லியமாக பொருந்தும். அப்போது வெட்டி எழுத வேண்டி வரும். அது உங்களுடைய வினாத்தாளை அசிங்கமாக மாற்றும், உங்களுக்குரிய புள்ளிகளை குறைக்கும், மதிப்பீட்டாளரிடம் உங்களை பற்றிய ஒரு தாழ்வு மதிப்பீட்டை கொண்டு வந்து சேர்க்கும். அவதானமா இருக்க வேண்டும். 5 கேள்விக்கும் விடைகளை கண்டதுக்கு பிறகுதான் எழுத வேண்டும். சரி, நான் இதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். கேள்வி கேட்காவிட்டாலும் நான் இதை திருப்பி செய்திருப்பேன். இந்த பேப்பரை சொல்லுகிறேன் பிறகு கடைசியா என்னட்டு. சரி, அடுத்தது, செல்வந்தர்களான பெற்றோர் ஆங்கில கல்வியின் மூலம் தமது பிள்ளைகளுக்கு வழங்க எதிர்பார்த்த நன்மைகள். அது உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எல்லா இடமும் கீறி இருக்கிறதாலே அழைச்சு போட்டு பேசுகிறேன். சொல்லி இருக்கு பாருங்க. மறுபால் செல்வர், நிலக்கிழார், உயர்தொழிலாளர் ஆகியோரின் பிள்ளைகளுக்கு கல்வி ஊட்டவென ஆங்கில பாடசாலைகள் அமைந்தன. இத்தகைய கல்வி பெறுவதால் அவர்கள் கல்வி சார்ந்த உயர் தொழில்களில் சேரவோ அல்லது மாகாண கச்சேரி ஒன்றில் எழுதுவினையராக இருப்பது போன்ற கீழ்த்தர உத்தியோகங்களில் சேரவோ உதவியாக இருக்கும் என்று கருதினர். அப்ப இங்க ஆங்கில மொழி கல்வியின் மூலமாக அவர்கள் பெறுவதற்கு எதிர்பார்க்கப்பட்ட நன்மைகள் என்பதுதான் கேள்வியா இருக்கு. எதிர்பார்த்த நன்மைகள். அப்ப அவர்கள் கல்வி சார்ந்த உயர்தொழில்களில் சேர அல்லது மாகாண கச்சேரி ஒன்றில் எழுதுவினையராக இருப்பது போன்ற கீழ்த்தர உத்தியோகங்களில் சேர உதவியா இருக்கும். அதை முன்பகுதியை வேணும் என்றால் இங்க இருந்து நீங்க தொடங்கலாம். இத்தகைய கல்வி வருவதால் என்பதிலே ஆரம்பிக்கலாம். சுருக்கி எழுதினால் தவறில்லை. புறவயமானவையாக வினாக்கள் அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. புறவயமானவை என்பது அந்த விடயம் அங்க இருந்தால் சரி என்று சொல்வார்கள். அதாவது அந்த பொருள் மாறுபடாமல் துல்லியமான விடையை நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும். தற்போதைய கல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்திய எந்த பிரச்சனை இப்பந்தியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது? அது அங்கேயே சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. அண்மை காலங்களில் கல்வி பயிற்றலில் ஏற்பட்டுள்ள பெரும் பிரச்சனையை, அதாவது போதனை மொழியும் ஆங்கிலத்தின் இடமும் என்ற வாத விடயத்தை முதல் இங்கே எதிர்நோக்கும். அப்ப அண்மை கால கல்வி பயிற்றலில் ஏற்பட்டுள்ள பெரும் பிரச்சனையாக அவர் எதை சொல்லுகிறார்? போதனை மொழியும் ஆங்கிலத்தின் இடமும் என்ற விவாதத்துக்குரிய விடயம். இதை நாங்கள் ஈனாவுக்குரிய விடையாக எடுக்கலாம். ஈஎன்னா பாருங்க, இந்த ஈஎன்னாக்கு 3ஆக்க முடியல இருக்கிற குழப்பம் கொண்டு இருக்குது பார்ப்போம். பொதுமக்கள் சார், இந்த ஈனாவுக்கு ஒரு விடையை திரும்ப ஒருக்கா சொல்லுங்க சார். போதனை மொழியும் ஆங்கிலத்தின் இடமும் என்ற விவாதத்திற்குரிய விடயம். நீங்கள் இப்படியே எழுதிக்கொள்ளுங்க, சரிதானே? அண்மை காலத்தில் கல்வி பயிற்றலில் ஏற்பட்டுள்ள பெரும் பிரச்சனையை, அதாவது என்று சொல்றேன். அதாவது அந்த பிரச்சனை என்னன்னு சொல்ல போறேன். போதனை மொழியும் ஆங்கிலத்தின் இடமும் என்ற வாத விடயத்தை இங்கே முதல் எதிர்நோக்குகிறோம். அப்ப நாங்க விடையை எப்படி எழுத போறோம்? தற்போதைய கல்வியில் தாக்கத்தை ஏற்படுத்திய எந்த பிரச்சனை இப்பந்தியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது? நாங்கள் பிரச்சனை எப்படி எழுத போகிறோம்? போதனை மொழியும் ஆங்கிலத்தின் இடமும் என்ற விவாதத்திற்குரிய விடயம் அல்லது வாத விடயம் என்பதாக விடையளித்தால் போதுமானது. அடுத்த பாருங்க, கேள்வியை பாருங்க. ஆங்கில சுயமொழி கல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்த காரணி. அதாவது மக்கள் இங்க ஆங்கில கல்வியையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சுயமொழி கல்வியையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆங்கில கல்வியையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சுயமொழி கல்வியையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சரிதானே? அப்ப 2 கல்வியையும் ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுத்த காரணி என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்குது. 4வது கேள்வி. 5வது கேள்வி, ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டியது சுயமொழி என்பது ஒரு கொடை என்று இந்த பந்தியிலே அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது ஏன் என்று கேட்கிறாங்க. சரி, முதல் மக்கள் ஏன் ஆங்கில மொழியையும் சுயமொழியையும் ஏற்றுக்கொண்டார்கள்? ஆங்கில மொழியையும் சுயமொழியையும் மக்கள் ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதனுடைய இன்னொரு வடிவம்
இருமொழி கொள்கையை மக்கள் ஏன் விரும்பினார்கள்? இருமொழி கொள்கையை மக்கள் ஏன் விரும்பினார்கள் என்பதுதான் கேள்வி. அந்த கேள்வி அவர் எவ்வாறு அமைத்துக் கொண்டார்? ஆங்கில சுயமொழி கல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? இருமொழி கல்வியை மக்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன? அது ஆங்கிலத்துக்கு பெரும் மதிப்பு இருந்தது. ஆங்கில கல்வி பெருமதிப்புள்ள ஆங்கிலத்தை கற்க விரும்புகிறார்கள். அது ஆங்கிலத்தின் பெருமதிப்பு காரணமாக. அடுத்தது சுயமொழிகளை கற்பதற்கு ஏன் விரும்புகிறார்கள்? வாழ்க்கையோடு ஆகவும் இருக்கின்ற சுயமொழிகளை புறக்கணிக்கல் ஆகாது என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அப்ப ரெண்டு விடயம், ஆங்கிலத்தை கற்க விரும்புகிறார்கள், சுயமொழிகளை புறக்கணிக்க கூடாது என்று அவர்கள் கருதுகிறார்கள். இது காரணமாக இருக்கு. நாங்க இதை 5வது கேள்விக்குரிய விடையாக முதல் கருதிடம் போல இருந்தது. பார்த்தீங்களா? என்ன விளங்குதா? ஆங்கில மொழி ஏன் படித்தவே? ஆங்கில மொழி பெருமதிப்புக்குரியதாக இருந்தது. சுயமொழியை ஏன் படித்தவே? அது வாழ்க்கையோடு ஒன்றியது, மதிப்புக்குரியது, பெருமதிப்புக்குரியது. ஆகவே புறக்கணிக்க கூடாது என்று அவர்கள் கருதியதாக ஏற்றுக்கொண்டார். 5வது கேள்வியை பாருங்க. ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டிய ஒன்று எனவும் சுயமொழி கொடை என்றும் இந்த பந்தி அறிமுகம் செய்யுது. எப்படி அறிமுகம் செய்யுது? பெருமொழிகளை கற்க வேண்டிய தேவை. சுயமொழி மூலமாக சிறந்த கல்வி, தரமான ஆங்கில அறிவு சுயமொழி பாடசாலைகள் தரும் என்பதை விடையாக எழுதலாமா? ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டியது, அதாவது ஆங்கில மொழியிலே அறிவு எங்களுக்கு கட்டாயம் வேணும், சுயமொழி எங்களுக்கு ஒரு கொடை என்பது இந்த பந்தியிலே ஏன் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு? இருமொழி பாடசாலைகளும் இந்த ரெண்டையும் வழங்குவார். இந்த பந்தியில இந்த விஷயம் ஏன் அறிமுகப்படுத்தினார்கள் என்பது கேள்வி. ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டிய ஒன்று, சுயமொழி கொடை என்று ரெண்டையும் ஏன் அறிமுகப்படுத்துவது? இந்த பந்தியில அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது ஏன்? தேவை அவர் சமூகத்தில் சரியான முறையில வாழ்க்கையை நடத்துறதுக்கு ரெண்டும் தேவை. இப்ப நான் சொல்லுகிறது இந்த கேள்வியை திருப்பி வழங்கப்படுத்துறது. ஆங்கில மொழி அறிவு எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று. இது முதலாவது விஷயம். ஆங்கில மொழி அறிவு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று. 2வது, சுயமொழி என்பது ஒரு கொடை, சுயமொழி என்பது ஒரு வரம். இப்படி இந்த 2 கருத்துக்கள் இந்த உரைப்பகுதியிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது என்று சொல்றேன். ஏன் இந்த பந்தியில அந்த கருத்தை அறிமுகப்படுத்தினார்? சார், 1வதுக்கு அக்காலத்துல ஆங்கில மொழி பெரும் மதிப்புள்ளதாக இருந்தது. அதனால ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டும்னு நினைச்சாங்க. அது மேல 4வதுக்கு ஆங்கில மொழி கல்வியை மக்கள் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணமும் அதானே சார்? ஆங்கில மொழி கல்வியால தொழில் வாய்ப்புக்கு முக்கியத்துவம், தொழில் வாய்ப்பு பெற்றுக்கொள்ளலாம். தொழில் வாய்ப்பு இந்த பந்தியில சொல்லப்பட்டிருக்கா? இல்லையே. மேல நோக்கங்களுக்காகத்தான் ஆங்கிலம். ஆனா இங்கே என்ன கேள்வி என்ன? ஆங்கில மொழி கல்வி மட்டும் படிக்கணும் என்று சொல்லல. ஆங்கில மொழி கல்வி வழங்கப்பட வேண்டியது, சுயமொழி என்பது ஒரு கொடை என்று 2 கருத்துக்களையும் ஏன் இந்த பந்தியில சொன்னவர் என்றுதான் கேள்வி. 2 கல்வியும் கற்க வேண்டும், அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், 2 கல்வி கற்க வேண்டும் என்று ஏன் இந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்டது? ஆங்கிலத்தில் கற்க விரும்பியதுடன் சுயமொழி கல்வி வாழ்க்கையுடன் ஒன்றிணைந்ததா இருப்பதால அதையும் புறக்கணிக்க இயலாது. சரி, அதுதான் விடயம். இப்ப ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டிய ஒன்று, அதனுடைய இன்னொரு ஆங்கில மொழி பெருமதிப்புக்குரியது என்று சொல்லப்பட்டது. சுயமொழி கொடை. அப்ப இது என்ன கருத்து என்னென்றால், மேல 4வது ஆங்கில மொழியையும் மொழியையும் மக்கள் ஏற்றுக்கொண்டது காரணம் என்னன்னா, நீங்க சொல்லி போட்டீங்க, ஆங்கில கல்வி ஒரு மதிப்புக்குரியதாக இருந்தது,
சுயமொழி கல்வியும் மதிப்புக்குரியதும் அவர்களோடு இணைந்ததும் அவர்களுடைய புறக்கணிக்க முடியாததுமாக இருந்தது. அதனாலே அவர்கள் இருமொழி கல்வியை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கேள்வி என்னென்னால், திரும்பவும் சொல்றேன் சகோதரங்கள், 5வது கேள்வியை கவனிங்க. ஆங்கில மொழி அறிவு கட்டாயமானது என்று இந்த உரைப்பகுதி சொல்லுது. பேசி முடிய கதைங்க ப்ளீஸ். ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டிய ஒன்று. இது ஒரு கருத்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. 2வது, சுயமொழியில படிக்கிறது ஒரு வரமடாப்பா என்று சொல்லி இருக்கு. ஆங்கில மொழி கட்டாயம் படிக்கணும் என்று சொல்லி இருக்குது, சுயமொழியில படிக்கிறது ஒரு வரம் என்று சொல்லி இருக்கு. இப்படி 2 கருத்துக்களையும் இந்த உரைப்பகுதி அறிமுகம் செய்வது ஏன்? இப்ப கேள்வி விளங்குதா? இப்ப விளங்கு சார். என்னென்றால் இதுல இருமொழியுடனும் தொடர்புபட்டவர்கள் சமூகத்தில் வாழ்வதால் 2 மொழியையும் கற்க வேண்டும். 2 மொழியையும் கற்க வேணும். ஓகே, நான் கணிசமாக ஏற்றுக்கொள்கிறேன். ரிஸ்கானா ஓகே, அவங்களோட பேரை சரியா உச்சரிக்கிறது. ரிஸ்கானா சொல்லுங்க சார். 1920 அடுத்து வந்த 10 ஆண்டுகளில் இருமொழி பூட்டகையை நாட்டு மக்கள் விரும்பினதால இருமொழி கொள்கையை மக்கள் விரும்புகிறார். ஆங்கில மொழியை கற்பதனால் சுயமொழியை மறக்க கூடாது சார். சுயமொழி எங்களோட கொடை, எங்களுக்குள்ள இருப்பது. சரி, இப்ப இது 2ம் வேணும். இந்த 2ம் வேணுமெண்டே இந்த பந்தி அறிமுகப்படுத்தி சொல்லுதா என்னது? இந்த பந்தி தொழில் வாய்ப்புக்காக பார்த்துக் கொள்வோம். சரி சார், 2 மொழியுடன் தொடர்பு இருப்பதால 2ம் தேவை. சரி பாப்போம். என்ன மதிப்புடைய கல்வி என்று சொல்லப்படுகிறது. இந்த கேள்விய எளிமையா அவங்கள்ட்ட கேட்கட்டா? ஏன் இந்த பிரச்சனை? சரிதானே? இந்த உரையாசிரியர் 3 விதமான பாடசாலைகளை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார் தானே? 3 விதமான பாடசாலை தானே? கவனிங்க சகோதரங்கள். 1 சுயமொழி பாடசாலை, சரிதானே? சுயமொழி பாடசாலை. 2வது ஆங்கில பாடசாலை. சுயமொழி பாடசாலைகள் 2வது ஆங்கில பாடசாலைகள். அடுத்தது ஆங்கில சுயமொழி பாடசாலை. ஆங்கில சுயமொழி பாடசாலை என்கிற 3 வகையான பாடசாலைகளை இங்கே அறிமுகப்படுத்துகிறார். உரையாசிரியர் இந்த 3 பாடசாலைகளிலும் மிகச் சிறந்தது எது என்று சொல்லி கருதுகிறார்? ஆங்கில சுயமொழி பாடசாலை. ஆங்கில சுயமொழி பாடசாலை மிகச் சிறந்தது என்று கருதுகிறார். ஏன் ஆங்கில சுயமொழி பாடசாலை மிகச் சிறந்தது என்று அவர் சொல்லுகிறார்? என்ன காரணம்? இருமொழியும் தேவை. ஆங்கில மொழி அறிவை வழங்குவதோடு சுயமொழியிலான அதிக அளவு அறிவை வழங்குகிறது. ஆங்கில மொழியை மேம்படைய செய்கிறது. ஆங்கில மொழியின் மூலமாக சிறந்த அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியது. ஆங்கில அறிவு, தரமான ஆங்கில அறிவையும் சுயமொழியில் சிறந்த கல்வியையும் ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் தரும். ஆதலால் அந்த 2 நோக்கங்களையும் இதுவை நிறைவேற்ற வல்லன. என்ன 2 நோக்கங்கள்? 1 தரமான ஆங்கில அறிவு, 2வது சிறந்த சுயமொழி கல்வி. சுயமொழி மூலம் சிறந்த கல்வி, 2வது தரமான ஆங்கில. ஆகிய 2 நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆகிய 2 நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் சிறந்தவை என்று சொல்லுகிறேன். இப்ப கேள்வியை பாருங்க. இப்ப உங்களுக்கு தரப்பட்ட கேள்வியை பாருங்க. ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டிய ஒன்று. சுயமொழி கொடை எனவும் என்று 2 தரம் சொல்லி இருக்கிறேன்.
உரையாசிரியர் இந்த பந்தியிலே அறிமுகம் செய்வதற்கு காரணம் என்ன? சுயமொழி பாடசாலைகளோட நன்மையை சொல்லுங்க. ஆங்கில சுயமொழி பாடசாலைகளின் பொருத்தப்பாட்டினை எடுத்து விளக்குவதற்கு. இப்ப விளக்குதா? ஆங்கில மொழி அறிவு வழங்கப்பட வேண்டியது என்று சொல்லியும் சுயமொழி ஒரு கொடை என்றும் இந்த பந்தியில் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதற்கு காரணம் என்ன? ஆங்கில சுயமொழி சுயமொழி ஆங்கில பாடசாலைகளா? ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் பொருத்தமானவை என்பதை எடுத்து விளக்குவதுதான் அதனுடைய நோக்கம். அல்லது ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் மிக பொருத்தமானவை, ஏனைய பாடசாலைகளை விட பொருத்தமானவை என்பதை எடுத்து விளக்குவதற்குத்தான் அவர் ரெண்டையும் சொல்றாரு. ஆங்கிலமும் தமிழும் அல்லது ஆங்கிலமும் சிங்களமும், நாங்கள் ஆங்கிலமும் சுயமொழியும் என்று வைப்போமே, ஆங்கிலமும் சுயமொழியும் இரு கண்கள் என்பது போல உரையாசிரியர் குத்தி முறைகிறதுக்கு காரணம் என்ன? ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் சிறந்தவை என்பதை எடுத்து காட்டுவதுதான் அவருடைய நோக்கம். புரியுதா இப்ப உங்களுக்கு? இந்த உரைப்பகுதியின் நோக்கமே என்ன? ஆங்கில சுயமொழி பாடசாலைகள் இருமொழி கல்விக் கொள்கை பொருத்தமானது என்பதை எடுத்து கூறுவது. விளங்குதா? இருமொழி கல்விக் கொள்கையின் பொருத்தப்பாட்டினை எடுத்து விளக்குவதுதான் இந்த உரைப்பகுதியின் நோக்கம். இப்ப விளங்குதா சகோதரங்கள்? அவசரப்பட்டு இப்படி எழுதக்கூடாதுன்றது. 4வதுக்கும் 5வதுக்கும் ஒரே விடையே நாங்கள் வேற வேற கோணங்கள்ல விளங்க பார்த்தோம். அப்படி இல்லை. சரியா? தேங்க்யூ. கேள்வி ஞாபகப்படுத்தினது நீங்க சொல்லாவிட்டாலும் நான் நிச்சயமா 5 கேள்விக்கும் திருப்பி விட சொல்லுவேன். மிக முக்கியமான ஸ்கில் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த ஒரு உரைப்பகுதியிலையும் 5 கேள்விக்கும் இறுதி விடை காணும் வரைக்கும் விடை எழுதாதீங்கோ. அப்படி எழுதுவது நீங்கள் புள்ளிகளை இழக்க வாய்ப்பு கொடுக்கும். மற்றது மிக இலகுவானது போல இருக்கும். உண்மையா இப்படி ஒரு உரைப்பகுதி வந்தால் நீங்கள் கவலைப்பட வேணும். 10 புள்ளிகளுக்கு வினாக்கள் வினவப்பட்டால் 6 புள்ளிகளை பெற்றுக்கொண்டாலே மிகச்சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் 5 கேள்வியில 3 கேள்விகளுக்கு விடையளிப்பதுதான் சாதாரண ஒரு நடுத்தர இயலுமையாக இருக்கும். 5 கேள்விக்கும் விடையளிக்கிற அளவுக்கு நீங்கள் அட்வான்ஸா வந்துட்டீங்க என்றால் அது டாப் லெவல் ஸ்கில். சரிதானே? 4 சரியா வந்தால் உங்களை நீங்கள் பாராட்டி கொள்ளலாம். அடுத்து வருகிற சேலமர்வில் இந்த வினாத்தாளை நிறைவு செய்துட்டு இது அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு வினாத்தாள் பதிவிடப்படும். இதுல 2 உரைப்பகுதி இல்லை 3 உரைப்பகுதி இருக்குது. அடுத்த செயலமர்வில் இதன் மிகுதியாக இருக்கக்கூடியவற்றை நிறைவு செய்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். என்னுடைய நோக்கம் வேகமாக இதை முடித்து விட்டால் சரி என்பது அல்ல. இதுக்குள்ள இருக்கக்கூடிய திறன்களை பயிற்றுவிப்பது. வியாழக்கிழமை செயலமர்வு நடைபெறுவதை நாங்கள் தவிர்க்கலாம் என்று எதிர்பார்க்கிறேன். தைப்பொங்கல் தினம் என்பதனால அன்றைக்கு எல்லோரும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களோடு சேர்ந்து விழாக்களை கொண்டாடி இருப்பதன் காரணமாக அன்றைய செயலமர்வை நிறுத்தி வைத்து கொண்டு அந்த செயலமர்வை இன்னொரு நாளில், குறிப்பாக அடுத்து வருகிற சனிக்கிழமை அந்த செயலமர்வை நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் அப்படித்தான் நடத்துவோம். நான் இறுதியான தீர்மானத்தை உங்களுடைய அந்தந்த குழுக்களில் அறிய தருவேன். நீங்கள் சனிக்கிழமையை இந்த செயலமர்வுக்காக ஒதுக்கி வச்சுக் கொள்ளுங்க. கொஞ்சம் கூடுதலான நேரம் 7:30 தொடக்கம் இந்த செயலமர்வை நடத்தி இந்த வினாத்தால அன்றைக்கு நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுது. சரிதானே? இந்த அளவோட ஒளிப்பதிவுகள் நிறுத்தப்படுகிறது. மேலதிகமாக நீங்கள் ஏதேனும் பேசுவதாக இருந்தால் நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன்.